ஸோ இன்னைக்கு நம்ம நார்மல் சப் குரூப் பார்க்கணும் இல்லைங்களா? அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேனே. எஸ் சார். ரைட். இப்போ நம்ம சப் குரூப்னா தெரியும். ஹெச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கணும் அப்படின்னா, ஹெச் இஸ் சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஜி வந்து ஒரு குரூப், ஹெச் இ சப்செட்டாக இருக்கும். இந்த இப்போ இது எந்த ஆப்ரேஷனில் குரூப்பாக இருக்கோ, ஜின்றது எந்த ஆப்ரேஷனில் குரூப்பாக இருக்கோ அதே ஆப்ரேஷனில் ஹெச்சும் சப் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ அதே தான். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் சப் குரூப் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஜின்னு ஒரு மெயின் குரூப் வேணும். ஜின்றது குரூப்பு, என் அப்படின்றது ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறோம். என் அப்படின்றது ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறோம். இந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா என்ன செய்ய போகிறோங்க அப்படின்னா, இந்த ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு ஜி பிலாங்ஸ் டு ஜி. அதே போல் என்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். என் பிலாங்ஸ் டு என். என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஜி பிலாங்ஸ் டு ஜினா ஜி கண்டிப்பாக ஒரு இன்வர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த இன்வர்ஸால் ஜிஎன் ஜி இன்வர்ஸ், ஜிஎன் ஜி இன்வர்ஸ் இதனுடைய வேல்யூஸு திரும்பவும் எதுலேயே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சப் குரூப்லேயே இருக்கணும். ஜி வந்து எதில் எடுத்துக்கிறோம்? பெரிய குரூப்பில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், சப் குரூப்பில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பெரிய குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டோட இன்வர்ஸால் இந்த காம்பினேஷன் எடுக்கிறோம். ஜிஎன் ஜி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஜிஎன் ஜி இன்வர்ஸ் வரக்கூடியது எண்ணில் இருந்துச்சுன்னா அந்த எண்ணுக்கு பேர் வந்து நார்மல் சப் குரூப். அந்த எண்ணுக்கு பேர் வந்து நார்மல் சப் குரூப். இதை தான் நம்ம சொல்லுவோம். அப்போது ஜிஎன் ஜி இன்வர்ஸ் எப்படி இருக்கும்? ஜிஎன் கேபிட்டல் என் ஜி இன்வர்ஸ் அப்படின்னு எழுத போகிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜிஎன் ஸ்மால் என் ஜி இன்வர்ஸ், தட் இஸ் ஜி பிலாங்ஸ் டு ஜி, என் பிலாங்ஸ் டு என். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நார்மல் சப் குரூப். அப்போ இது ஒரு எலமெண்ட்டுக்கு தான் செக் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபார் எவ்ரி எலமெண்ட், ஃபார் ஆல் ஜி பிலாங்ஸ் டு ஜிக்கு எண்ணில் ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து நார்மல் சப் குரூப். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எடுத்துக்கலாம். ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி யாரு? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ரைட். அடுத்தது என்னன்னு ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறேன், ஹெச்னு ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறேன். இந்த ஹெச்ன்ற சப் குரூப்பு 1, -1, 1, -1 எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ இந்த என்னன்றது இந்த ஹெச்ன்றது நார்மல் சப் குரூப்பான்னு செக் பண்ண போகிறேன். அப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லுது? ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் இப்போ ஒன்று ஐடென்டி செக் பண்ண வேண்டாம், ஏன்னா யூஸ்வலாகவே ஐடென்டி ட்ரூவாக தான் இருக்கும். ஐடென்டி இல்லாத ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஐ ஐ ஐ பிலாங்ஸ் டு ஜி. அப்போ ஐயோட இன்வர்ஸ் யாரு? ஐ கூட எதை மல்டிப்ளை பண்ணால் ஒன்று வருமோ அதான் இன்வர்ஸ். அப்போ ஐயோட இன்வர்ஸ் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐயா இருக்கும். ஐயோட இன்வர்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ இருக்கும். அதுவும் கண்டிப்பாக ஜிக்குள்ளே தான் இருக்கும். இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தோம். தட் மீன்ஸ் இது என்னன்னே வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு. சப் குரூப்னா நம்ம ஹெச்னு எழுதுவோம், நமக்கு நார்மல்னால என்னன்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். என். இப்போ இதுலேருந்து நான் -1ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். -1 பிலாங்ஸ் டு என். இப்போ என்ன ஃபார்முலா என்ன சொல்லுது? இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஜின்றது நம்ம ஐன்னு வச்சுருக்கோம். அப்போ ஐ, என்னன்றது -1ன்னு எடுத்திருக்கோம். -1 திரும்ப இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸ் அப்படின்றது -i. இப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா இது வந்து நமக்கு அசோசியேட்டிவ் லா ட்ரூ, எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எல்லாம் ஒரே ஆன்சர் தான் இருக்கும். இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் i × -1 வந்து -i, திரும்ப -i மல்டிப்ளை பண்ணால் -× ப்ளஸ் i×i² -1. அப்போ -1 வந்துச்சு. இந்த -1 வந்து திரும்ப இந்த எண்ணுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ எண்ணுக்குள்ளே இருக்கு. அப்போது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு? ஜிஎன் ஜி இன்வர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. வரக்கூடிய ஜிஎன் ஜி இன்வர்ஸ் வந்து -1 வந்தது. -1 வந்து எண்ணுக்குள்ளே இருக்குது. அப்போ என் வந்து நார்மல் சப் குரூப். அப்போ இந்த ஜிஎன் ஜி இன்வர்ஸ் தான் மேட்ரு. நான் சும்மா ஒரு எலமெண்ட் தான் செக் பண்ணேன். அதே போல் நீங்கள் -i எடுத்தாலும் வரணும், -1 எடுத்தாலும் வரணும், 1 எடுத்தாலும் வரணும். அதுதான் டெஃபினேஷன். ஃபார் ஆல் ஜி, அந்த ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஜி பிலாங்ஸ் டு ஜி, என் பிலாங்ஸ் டு என், சச் தட் என்ன டெஃபினேஷன் சொல்லுது? ஜிஎன் ஜி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ இட் இஸ் கால்ட் நார்மல் சப் குரூப். இது பேர் என்னது? நார்மல்
சப் குரூப். ஓகேவா? கிளியரா இது? டெஃபினிஷன் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ரைட். இப்போ இதுல இப்போ இது மட்டும் தான் நார்மல் சப் குரூப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அப்படின்னா அப்போ இதுல இருந்து சில ரிசல்ட்ஸ்லாம் வரும். இப்போ இந்த n பிலாங்ஸ் டு என்னன்னு சொன்னோம் இல்லைங்களா? இந்த n பிலாங்ஸ் டு என்னன்னு சொன்னோம். அப்போ நம்ம என்னன்றது இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சம்மில் என்ன இருக்குது? 1 - 1 இருக்குது. வரக்கூடிய ஆன்சரை நீங்கள் சப்போஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐ இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐ எடுத்துக்கணும். அப்புறம் -1 இன்ட்டு -i போட்டோம். அதே போல் ஐ இன்ட்டு சப்போஸ் 1 இன்ட்டு -i போட்டிருந்தோங்க அப்படின்னா இந்த என்னன்றது 1 எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1 வந்திருக்கும், இங்கே -1 வந்திருக்கு. இந்த 2 எலமெண்ட் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கும். இங்கே என்னோட வேல்யூஸ் என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கே திரும்ப வந்துருக்கும். ஆனால் அதே இங்கே பாருங்க -1 ஈக்குவல் டு -1 வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே -1 கொடுக்கும்போது +1 +1 கொடுக்கும்போது -1, தட் மீன்ஸ் எலமெண்ட் மாறி மாறி கூட வரலாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா என்ன இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே அதான் கேபிட்டல் என்ன எழுதிக்கிறோம். கேபிட்டல் என்ன எத்தனை எலமெண்ட்? 2 எலமெண்ட்டுக்கு. ஜின்றது ஃபார் ஆல் ஜிக்கு ஜிஎன் ஜி இன்வர்ஸ் வரக்கூடியது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்கு தட் மீன்ஸ் அந்த குரூப்புக்கே ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நார்மல் சப் குரூப். கண்டிப்பாக நார்மல் சப் குரூப் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். தட் இஸ் என்ன அப்படின்னா இஃப் என் இஸ் நார்மல் அப்படின்னா நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்ம ஒரு ஜி பிலாங்ஸ் டு ஜியில் எடுக்கிறோம். ஜி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஜி. அப்போ தட் இஸ் ஜி கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா எல்லா எலமெண்ட்டுமே என் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே தட் மீன்ஸ் என் பிலாங்ஸ் டு என். ஜிஎன் ஜி இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? என்னுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப். ஆனால் இது வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜி ஸ்மால் என் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என் இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த எண் வந்து இங்கே கொடுத்துங்கிற எண்ணை தான் வரணும்னு இல்லை. இப்போ நம்ம -1 கொடுக்கும்போது +1 வரலாம், 1 கொடுக்கும்போது -1 வரலாம், மாறி மாறியும் வரலாம். இதே மாதிரி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்மால் என் ஈக்குவல் டு ஸ்மால் என்னா அந்த எலமெண்ட்டே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, இந்த எண்ணை எப்படி கொடுத்தாலும் அந்த குரூப்பில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே வரும். ஓகேவா? அதான் கேபிட்டல் என் ஈக்குவல் டு என் அப்படின்னா குரூப்பில் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அந்த என் இருக்கிற குரூப்புக்குள்ள நீங்கள் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் வரக்கூடிய அவுட்புட்டில் அதே எண்ணில் இருக்கிற வேல்யூஸ் தான். அது எண்ணில் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துரும். அதுதான். அப்போது நீங்கள் நார்மல் சப் குரூப்னா 2 டெஃபினேஷன் எழுதலாம். ஜிஎன் ஜி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு எழுதலாம். ஆர் என்ன எழுதலாம்? ஜிஎன் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னன்னு எழுதலாம். ஓகேவா? கேபிட்டல் என் ஈக்குவல் டு கேபிட்டல் என். நீங்கள் ஸ்மால் என் எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கணும்? பிலாங்ஸ் டு எண்ணுக்குள்ளே இருக்கணும், உள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் நார்மல் சப் குரூப். ஓகேவா? ரைட். அதே போல் ஒரு குரூப்பில் தெரியுதா? ஓகே. ஒரு குரூப்பில் இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட் சப் குரூப்பா இல்லையா? சப் குரூப்பா இல்லையா? சப் குரூப் தானே. ஈன்றது சப் குரூப். அதே போல் அந்த ஹோல் செட்டு சப் குரூப். ஓகேவா? அந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிவியல் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யூஸ்வலாகவே அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் குரூப் இருப்பார். எனி குரூப்புக்கு ஈயும் ஜியும் இது வந்து இம்ப்ராப்பர் சப் குரூப். இப்போ இதுதான் இப்போ ஜின்னு எடுத்துக்க போறோம்னா +or-1 +or-i இந்த ஜின்ற செட்டுக்கு இந்த ஜின்றதே சப்செட்டாக இருக்கும், அது சப் குரூப்பாக இருக்கும். அது அப்படி இல்லைன்னு அப்படின்னா ஐடென்டி 1 வந்து சப் குரூப்பாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து இம்ப்ராப்பர் சப் குரூப்பு. இது வந்து நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. ஐடென்டி இப்போ Q8 எடுத்துக்குவோம். Q8ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு தெரியும். +or-1 +or-i +or-j +or-k. இது தெரியும் தானே. இது இது எபிலியனா நான் எபிலியனான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த Q8ஓட சப் குரூப் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? சப் குரூப் 1 ஐடென்டி எலமெண்ட் ஒரு சப் குரூப்பு. அதுக்கு ரெண்டாவது சப் குரூப் என்ன எழுதுவீங்க? +or-1 ஒரு சப் குரூப்பு. அதே போல் +or-1 +or-i இது ஒரு சப் குரூப்பு. +or-1 +or-j இது ஒரு சப் குரூப்பு. +or-1 +or-k. ஸோ இது எல்லாமே வந்து சப் குரூப். இப்போ இதெல்லாம் நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா அப்படின்னா இது எல்லாமே நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா?
சும்மா ஒரு குரூப் ஒரு எலமெண்ட் எடுத்து செக் பண்ணுவோமா? இப்போ இந்த ஐ எடுத்துக்கோமா. இப்போ Q8 மெயின் செட்டு. Q8ன்றது யாரு? மெயின் செட்டு. மெயின் செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஜேன்னு ஒரு எலமெண்ட். ஜே பிலாங்ஸ் டு Q8. சப் குரூப் என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹெச். ஹெச் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐஏ. இப்போ ஜே இருக்கு நம்மக்கிட்ட. ஜேவோட இன்வர்ஸ் யாரு? ஜே ஸ்கொயர் என்ன நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் -1. எப்போ நமக்கு +1 வரும்? ஜே கூட எதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஜேவை மல்டிப்ளை பண்ணா +1 வரும். அப்போ ஜேவோட இன்வர்ஸ் நமக்கு தெரியும். ஜேவோட இன்வர்ஸ் வந்து -j. ஜே இன்வர்ஸ் வந்து -jன்னு தெரியும் நமக்கு. சரியா? இதை வச்சு தான் ஐடியா. அப்போ ஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பிரச்சனை இல்லை, வந்துடும். ஐ எடுத்து போகிறோம். ஐ டாட் ஜே வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் வந்துடும். அப்போது ஃபார்முலா என்னது? ஜிஎன் ஜி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு என்எல் இருக்கணும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? ஜிக்கு பதிலாக ஜேவும் எண்ணுக்கு பதிலாக ஐன்னு எடுத்துக்கலாம். எண்ணுக்கு பதிலாக ஐ, ஜி இன்வர்ஸுக்கு பதிலாக -j. ஜி இன்வர்ஸுக்கு பதிலாக -j. வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சில் இருக்கணும். வரக்கூடிய ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ஜே டாட் ஐ என்னது? கே. இது சொல்லுங்க. கே. ஜே டாட் ஐ கேவா கேவா? கே. எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? அது ஞாபகம் இருக்கா? ஜே கே ஆன்டி கிளாக் வைஸ் தான் மல்டிப்ளை பண்ணும். ஜே டாட் கே வந்து ஐ டாட் ஜே தான் வந்து கே. மாற்றி மல்டிப்ளை பண்ண ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜே டாட் ஐ என்ன எழுதிங்க? -கேன்னு எழுதிங்க. அப்போ ஜே டாட் ஐ வந்து -k டாட் -j. -k டாட் -j என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. கே டாட் ஜே. அப்போ இதுவும் ரிவர்ஸில் தான் பண்ணுறேங்க. கே டாட் ஜே என்ன வரும் நமக்கு? -i. -i எங்க இருக்குது? இந்த செட்டுக்குள்ள இருக்கா? பிலாங்ஸ் டு ஹெச். அப்போ அந்த ஹெச்ன்றது என்னது? நார்மல் சப் குரூப். ஹெச்ன்றது என்னது? நார்மல் சப் குரூப். இந்த Q8ல இப்படின்னா இருக்காது. ஆனாலுமே Q8ஓட சப் குரூப் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். Q8ஓட சப் குரூப் எல்லாமே நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். சரி, ஓகேவா? Q8 சப் குரூப் இஸ் நார்மல். நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலும் சரியா? நான் சும்மா ஒன்று மட்டும் செக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் இது ரிசல்ட்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். Q8ல வந்து ஆல் த சப் குரூப்ஸ் ஆர் நார்மல். ஆல் த சப் குரூப்ஸ் ஆர் நார்மல் அப்படின்னு எழுதி வச்சுக்காங்க. ரைட். இப்போ நமக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இது ஓகே தானே? இப்போ சம்மு கிளியர் ஆயிடுச்சு தானே? இதில் என்ன டவுட் இருக்கா? இப்போ நம்ம கோசெட்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ஹெச் கூட ஏன்ற லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா உள்ள இருக்கிற எலமெண்ட்லாம் ஹெச்ஏன்னு எழுதணும். அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெச் பிலாங்ஸ் டு ஹெச், ஹெச் பிலாங்ஸ் டு ஜி, இல்லை ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஏ பிலாங்ஸ் டு ஜிலேருந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு வந்துடுவோம். இதை வந்து நம்ம கோசெட்டுன்னு சொல்லுவோம். ரைட். இப்போ என்னன்றது நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா, என் அப்படின்றது நார்மல் சப் குரூப். என்னன்றது நார்மல் சப் குரூப்னா நமக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியுமே. என்ன டெஃபினேஷன் சொல்லுது? இஃப் அண்ட் ஒன்லி ஜி கேபிட்டல் என் ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாமா? இதான் டெஃபினேஷன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஜிஎன் ஜி இன்வர்ஸ் கூட கேன்சலேஷன் லாவை யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் ஒரு ஜியால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ அசோசியேட்டிவ் லா ட்ரூன்றதுனால ப்ராக்கெட்டை நம்ம மாற்றி குரூப்னாலே அசோசியேட்டிவ் லா வந்துடும். நீங்கள் காம்படேட்டிவ் தான் போடக்கூடாது, அசோசியேட்டிவ் லாவும் போட்டுக்கலாம். எங்கனாலும் ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுக்கலாம். அப்போ ஜிஎன் ஜி இன்வர்ஸ் என்ன ஆயிரும்? ஐடென்டிட்டி ஆயிரும். அப்போ ஜிஎன் ஈக்குவல் டு என்ஜி வந்துருச்சு. இது என்ன கோசெட்? இது ரைட் கோசெட். இது என்ன கோசெட்? இது சரி, இது லெஃப்ட் கோசெட். இது லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால லெஃப்ட் கோசெட். இது என்ன கோசெட்? ரைட் கோசெட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன வந்தது? நார்மலா இருந்துச்சுன்னா ரைட் கோசெட்டும் லெஃப்ட் கோசெட்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. அப்போ n இஸ் நார்மல் சப் குரூப்னா அங்க ரைட் கோசெட்ஸும் லெஃப்ட் கோசெட்டும் ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? அதே போலதான்
என் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கோசெட்டை மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா எகெயின் திரும்ப அதே கோசெட் தான் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு ரெண்டு ரைட் கோசெட் எடுத்துக்கிறேன், என்ஏ என்பின்னு ரெண்டு ரைட் கோசெட்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிராக்கெட்டை மாற்றி போட்டுக்கலாமா? என்ஏபி என்ஏபி நான் என்ன எழுதிக்கிறேன், என் ஏஎன் பி இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாமா? போட முடியுமா முடியாதா? ஏன்னா இதுதானே அசோசியேட்டிவா தானே. அப்போ அசோசியேட்டிவ்ல இப்போ என் வந்து நார்மல் சப் குரூப்பா இருந்தா ஏஎன் ஏ இன்வெர்ஸ் என்ன வரும், என்னன்னு வச்சுக்கலாம். ஏஎன் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா அது ஏ இன்வெர்ஸ் பதிலாக நீங்கள் பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏஎன் பி ஈக்குவல் டு என் இந்த மாதிரி வச்சுட்டோம். அப்போ ஏஎன் பி ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம், நம்ம என்னன்னு வச்சு போடலாம். N. இல்லை அப்படி போட்டீங்கன்னா ஜீரோ ஐடென்டி வந்துடும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் பிராக்கெட்டை மாற்றி போடுங்க, ஏஎன் இன்ட்டு பி இந்த மாதிரி பிராக்கெட்டை போடலாம். அப்போ இது என்ன கோசெட், இது லெஃப்ட் கோசெட் இல்லையா? என் வந்து நார்மல் சப் குரூப்னா லெஃப்ட் கோசெட் என்ன கோசெட் எழுதிக்கலாம், ரைட் கோசெட் ஏஎன் என்ன எழுதிக்கலாமா, லெஃப்ட் கோசெட்ல என்ன எழுதிக்கலாம், ரைட் கோசெட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு குரூப் என் இன்ட்டு என்னன்னு இருந்துச்சுன்னா அது வெறும் எண்ணுக்கு தான் ஈக்குவல். ஏன்னா இது வந்து கோஷன் குரூப் தானே, அது ஒரு எண்ணுக்கு தான் ஈக்குவலா இருக்கும். அப்போ என் ஏ பி என் ஏ பி ரைட். இப்போ பாருங்க என்ன நடந்திருக்கு, ரெண்டு லெஃப்ட் கோசெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது சரி ரெண்டு ரைட் கோசெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது எகெயின் என்ன வந்திருக்குது, எகெயின் லெஃப்ட் கோசெட் தான் வந்திருக்குது. எகெயின் சாரி ரைட் கோசெட், ரெண்டு லெஃப்ட் கோசெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது எகெயின் ரைட் கோசெட் தான் வந்திருக்குது. காரணம் இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்க, இந்த சேஞ்சஸ் எதனால பண்ணுங்க, நார்மல் அப்படின்றதுனால. அப்போ ரிசல்ட் என்ன சொல்லுது, ஒரு நார்மல் சப் குரூப் என் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்தால் ரெண்டு லெஃப்ட் கோசெட்டோ இல்லை ரைட் கோசெட்டோ ப்ராடக்ட் எடுக்கும் போது எகெயின் திரும்ப ரைட் கோசெட்டோ எது என்ன ப்ராடக்ட் எடுக்கிறோம் அதான் கிடைக்கும். ரைட் கோசெட்டை ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ரைட் கோசெட் தான் கிடைக்கும், லெஃப்ட் கோசெட்டை ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் கோசெட் தான் கிடைக்கும். ஓகே, இது ரெண்டு தியரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம் தான். இது கொடுத்துருப்போம் பாருங்க. இது எல்லாமே கொஞ்சம் இந்த 4 ரிசல்ட்டுமே ஒரு நல்ல ரிசல்ட் தான், கேட்கக்கூடிய ரிசல்ட் தான். பாருங்க ஜிஎன் ஜி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதக்கூடாது, சரியா? அதான் பால்ஸ்னு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி தான் எழுதணும், கேபிட்டல் என் தான் கேபிட்டல் எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நார்மல் சப் குரூப்னா எவ்ரி லெஃப்ட் கோசெட் ஆஃப் என் அகெயின் ரைட் கோசெட், லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் ப்ராடக்ட் எடுத்தாலும் லெஃப்ட் கோசெட் என்ன சார் ரைட் கோசெட் என்னவா வரும், எகெயின் ரைட் கோசெட்டாக தான் இருக்கும். சரியா? இம்பார்ட்டன்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஷன் குரூப். ரைட். இப்போ இந்த குவாஷன் ஜிஇசி குரூப் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த குவாஷன் குரூப்பை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அது நார்மல் ஃபஸ்ட்டு ஒரு சப் குரூப் வேணும். என்இசி சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கணும். அந்த சப் குரூப் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப்பாக இருக்கணும். என் வந்து நார்மல் ஜின்றது குரூப்பு, என் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஜி பை என்னன்னு எழுதுவோம். இந்த ஃபேக்டர் ஃபார்மில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுறோம் அப்படின்னா இதனுடைய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் டினாமினேட்டில் இருக்கிற என்னு அப்புறம் நியூமரேட்டர் இருக்கிற ஜியிலேருந்து எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம், ரைட் கோ செட்ஸை தான் உள்ளே எழுதும். எலமெண்ட்ஸ்லாம் எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கோ செட்டை தான் எழுதுறோம். இதுதான் அந்த எலமெண்ட்டோட ஃபார்ம் ஜிஎன். இது எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பை ஃபார்ம் பண்ணும். எதை ஃபார்ம் பண்ணும், குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இந்த குரூப்புக்கு பேர் தான் வந்து கோஷன் குரூப் இல்லைன்னா ஃபேக்டர் குரூப். இதுக்கு என்ன முக்கியமான கண்டிஷன் அப்படின்னா ஜி குரூப்பாக இருக்கணும், என் வந்து சாதாரணமாக இருந்துடக்கூடாது, என் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஜி பை என் வந்து கோஷன் குரூப் இல்லைன்னா ஃபேக்டர் குரூப் அப்படின்னு சொல்லி ரைட்டா. இதில் வந்து ஜி பை என் கொஸ்டின்லேயே கேட்டிருந்தான், கோஷன் குரூப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, லாஸ்ட் செட் எக்ஸாமில் அப்படி தான் கொஸ்டின் கேட்டிருந்தான், கோஷன் குரூப்போட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தான். ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ படிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியாக கேட்டுருவோம். ஸோ அதனால அது அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கோஷன் குரூப்புக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் குரூப். ஓகே, அப்போ ஜி பை என் இந்த ஃபார்முலா இருக்கணும்.
சரி, அப்போ இதனுடைய ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ஜி பை என் கேட்டிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக ஆர்டர் கண்டுபிடிச்சா ஓகே தான். ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என். இதான் வந்து எப்போ எப்போ ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும்? ஜி ஃபைனைட்டாக இருந்தால் தான். சரியா? அதே போல் இண்டெக்ஸ் பார்த்தோமா? இண்டெக்ஸ் என்ன சொன்னா சொன்னமா இல்லையா? H is a subgroup of G. H is a subgroup of G னா index of G in H இந்த மாதிரி நோட்டேஷன் எழுதியிருப்போம். index of G in H equal to order of G by order of H ன்னு எழுதியிருப்போம். இதனுடைய வேல்யூஸ் எதனாலே வரலாம், 3 2 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், இது மாதிரினாலே வந்துருக்கலாம். சப்போஸ் 2 வந்துச்சுன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து 2 வந்துச்சுன்னா, இண்டெக்ஸ் 2 இருந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து நார்மல் சப் குரூப். அந்த குரூப் வந்து நார்மல் சப் குரூப். ஒரு ஜின்றது ஒரு குரூப்பு, ஹெச்ன்றது சப் குரூப்பாக இருக்குது. அதனுடைய இண்டெக்ஸ் 2 வந்துச்சுன்னா, இண்டெக்ஸ் வேல்யூஸ் 2 வந்துச்சுன்னா அந்த குரூப் வந்து நார்மல் சப் குரூப். ஓகேவா? அதெல்லாம் கொடுத்துருப்போம் மெட்டீரியல்ல. கொடுத்துருக்கோமா? இண்டெக்ஸ் 2 அப்படின்னா ஜி இஸ் ஏ குரூப் அண்ட் ஹெச் இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 2ன்றதான் முக்கியம். 3 4 இருந்தாலும் அப்படி அவசியம் கிடையாது. இண்டெக்ஸ் 2 இருந்துச்சுன்னா நார்மல் சப் குரூப். அதுக்காக நார்மல் சப் குரூப்னாலே இண்டெக்ஸ் 2ன்னு அர்த்தம் கிடையாது. இண்டெக்ஸ் 2னா அது நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகேவா? நார்மல் சப் குரூப் எல்லாமே இண்டெக்ஸ் 2 இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சம்மு பார்த்தோம் நார்மல் சப் குரூப்னா அது இண்டெக்ஸ் 2 வருதான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஜி பார்த்தோம். ஜியில் என்ன பார்த்தோம்? ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் +1 +−1 +−i. இப்போ இதனுடைய ஆர்டர் ஆஃப் ஜி எவ்வளோ? 4. இப்போ ஹெச்னு ஒரு சப் குரூப் இருக்குது. ஹெச் வந்து +−1ன்னு எழுதணும். +−1ன்னு எழுதணும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதனுடைய இண்டெக்ஸ் ஆஃப் ஜி இன் ஹெச்சில் கண்டுபிடிக்கும் போது, ஜி இன் ஹெச் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் நமக்கு? 4/2 ஆன்சர் வந்து 2ன்னு வந்துச்சு. ஓகேவா? இது இண்டெக்ஸ். இந்த மாதிரி 2ன்னு வந்தால் கண்டிப்பாக அது வந்து நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். இது வந்து நார்மல் சப் குரூப்ன்றதுனால 2 வரல, 2ன்றதுனால நம்ம இதை நார்மல் சப் குரூப்னு சொல்லிக்கலாம். இப்போ அதே Q8ல பாருங்க. Q8ல ஆர்டர் ஆஃப் Q8 என்ன எழுதுவோங்க? 8ன்னு எழுதுவோங்க. அதனுடைய ரெண்டாவது சப் குரூப் என்ன எழுதுனுங்க? +−1. இது நார்மல் சப் குரூப்பு தான். இது வந்து நார்மல் சப் குரூப்பு தான். ஆனால் ஆர்டர் ஆஃப் Q8 பை ஆர்டர் ஆஃப் H2 என்ன வந்தது? 8/2 4ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக இது நார்மல் சப் குரூப் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? நார்மல் சப் குரூப் இல்லைன்னு சொல்லிட முடியாது. 2 வரல அதனால நான் நார்மல் சப் குரூப் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நார்மல் சப் குரூப்பா தான் இருக்கும். அதான் விஷயம். அதுக்காக 2 வரல அப்படின்றதுக்காக நார்மல் சப் குரூப் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. 2 வந்தா கண்டிப்பா அது என்னது? நார்மல் சப் குரூப். இந்த வித்தியாசத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன நடக்கும்? ரெண்டு சப் குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் ஹெச்சுக்கு கேக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன கிடைக்கும்? சப் குரூப்பா தான் இருக்கும். ஹெச் ஒரு சப் குரூப்பு, ஏ ஒரு சப் குரூப்பு. அப்படின்னா இன்டர்செக்ஷன் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? சப் குரூப்பா தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் தெரியும். இங்கேயும் நார்மல் அப்படிதான். ரெண்டு நார்மல் சப் குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா எகெயின் நார்மல் சப் குரூப் தான் கிடைக்கும். ஓகேவா? இல்ல சார் மாறி இருக்கு, ஒரு சாதாரண சப் குரூப். இது வந்து சப் குரூப் ஆஃப் ஜி, என்னன்றது நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. பாருங்க, இது வந்து சாதாரண குரூப்பு, என் வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜினா இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஹெச் இன்டர்செக்ஷன் என் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நார்மல் சப் குரூப் ஆஃப் இந்த ஹெச்சுக்கு தான் இருக்கும். ரைட்டா? ஜியை பத்தி நம்ம சொல்லலை, ஹெச்சுக்கு வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். ரைட்டா? ஹெச்சை பொறுத்து நார்மல் சப் குரூப்பா இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். எல்லாரும் என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஜின்னு எழுதுறீங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல ஜிக்கு வராது. ஓகேவா? இது எப்படி அப்படின்னா, இப்போ ஹெச்ன்றது இது ஒரு குரூப்பு, இது வந்து என்னது? என்னன்றது ஒரு குரூப்பு, இது வந்து ஹோல் குரூப் ஜி. இது வந்து என்னு, இது வந்து ஹெச். ஹெச் இன்டர்செக்ஷன் என்ன எந்த பார்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் தான் வரும். இங்க இருக்கிற பார்ட்டை பத்திலாம் நமக்கு என்னன்னே தெரியாது, இந்த கீழே இருக்கிற எம்டி பேஸ்ல இருக்கிறதெல்லாம். அப்போ நீங்க ஹெச் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா இந்த ஒரு பார்ட் மட்டும் வரும் இல்லையா? இந்த பார்ட்டுக்கு
மேபி இந்த ஹெச்சில் இருக்கிற வேல்யூஸும் இது சப்போஸ் இங்கே ஐ இருக்குது இங்கே ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா இது கரெக்டாக வரும். இங்கே கே இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு செட் ஆகாது. ஓகே, ரெண்டுமே வராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கியூ எயிட் மாதிரி தான். கியூ எயிட்டில் ரெண்டாவது சப் குரூப் என்னது H2 ப்ளஸ் ஆர். இது ரெண்டுமே நார்மல் சப் குரூப், அதனால் இது கரெக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்காங்க. H3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இது நார்மல்னு வச்சுக்காங்க, இது நாட் நார்மல்னு சொல்லுங்க. H2 எடுத்த மாதிரி என்ன வரும்? காமனாக இருக்கிற வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று. இவன் வந்து நார்மல் இன் H3. நார்மல் இன் H3ல கண்டிப்பாக இருப்பான். ஓகேவா? H3க்கு கண்டிப்பாக நார்மலாக இருப்பான். ஜிக்கு இருப்பானா? ஜென்ரலாக Q8க்கு இருப்பானான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆன்சர் வந்து ஆல்ரெடி நார்மல் சப் குரூப்னால கண்டிப்பாக இருக்கும் இந்த சம பொறுத்த வரைக்கும். ஆனால் இன் ஜென்ரல் வந்து அந்த பெரிய குரூப்புக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது. எந்த ரெண்டு குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஹெச்னு ஒரு குரூப் இருக்குது, என்னன்னு ஒரு குரூப் இருக்குது. என்னன்றது நார்மலு, ஹெச்ன்றது சாதாரண குரூப்பு. அதனுடைய காம்பினேஷன் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய அவுட்புட் அந்த சென்டர் பாயிண்ட்டு இது வந்து நார்மல் ஆல்ரெடி, அதனால அது பிரச்சனை இல்லை. இந்த ஹெச்சுக்கு தான் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து இட் செல்ஃபாக இருக்கும், அதனால அது உதவி பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கு தான் சப் குரூப்பாக இருக்குமா இல்லையான்னு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு ஹெச்சுக்கு அந்த சாதாரண குரூப்புக்கு அங்கே நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகேவா? இல்லை சார் நான் ஹெச்னு ஒரு குரூப் இருக்கு, புரிஞ்சுது தானே? அது ஹெச்னு ஒரு குரூப் இருக்குது, புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, ஹெச்னு ஒரு குரூப் இருக்கு, என்னன்னு ஒரு குரூப் இருக்கு. இதே தான், இதே சாதாரண குரூப். நீ இன்டர்செக்ஷன் எடுக்காம மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு கோஷெட் மாதிரி தான். ஏன்னா ரெண்டையும் மல்டிப்ளை கோஷெட் மாதிரி தான். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து கண்டிப்பா சப் குரூப்பா இருக்கும். ஆனால் நார்மலா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு யூனியன் மாதிரின்னு வச்சுக்கோமே, எல்லாமே சேர்த்துனா எப்படி சப் குரூப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா சப் குரூப்பா இருக்கும், நார்மல் சப் குரூப்பா இருக்காது. எதுக்கு சப் குரூப்பா இருக்கும்? ரெண்டுமே சேர்ந்துக்குது. ஹெச்சோட வேல்யூஸும் வந்துருது, என்னோட வேல்யூஸும் வந்துருது. அப்போ அது ஹெச்சுக்கும் இருக்கு சப் குரூப்பா இருக்காது, என்னக்கும் சப் குரூப்பா இருக்காது. அப்போ எதுக்கு சப் குரூப்பா இருக்கும்? அது இருக்கிறதுலே பெரிய செட் எதுவோ ஜிக்கு சப் குரூப்பா இருக்கும். அதான் அந்த ரிசல்ட் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான். அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால இது அடிக்கடி கேட்டுறான் டிஆர்பியில். சரிங்களா? ஹெச் வந்து சாதாரண குரூப்பு, என் வந்து நார்மல் சப் குரூப்பு. ஹெச் இன்டர்செக்ஷன் என் இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஹெச் தான். இந்த ஹெச்சை கூட இந்த இடத்துல எழுதி வச்சுக்காங்க, நார்மல் சப் குரூப் ஆஃப் ஹெச். அந்த ஹெச்என் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வெறும் சப் குரூப்பாக தான் இருக்கும். யாருக்கு? ஜிக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரியும். 2 சப் குரூப் வந்து ப்ராடக்ட் எடுத்தா வராது. எப்போ வரும்? யூனியன். யூனியன் ஐ அந்த குரூப் அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனா இங்க நான் ஹெச்என் சப் குரூப்னும் போது அந்த கொஸ்டின் யாருமே ரைஸ் பண்ணவே இல்லையே. எப்போ வந்து ரெண்டு குரூப்பை வந்து சப் குரூப்னு சொன்னா ரெண்டுமே நீட் நாட் பி குரூப் தான். ப்ராடக்ட் எடுக்கும்போது வராது. ஆனா நாங்க வந்து அழுத்தி சொல்றேன் பெருசுக்கு சப் குரூப்பா இருக்கும் அப்படின்னு. அது யாருமே அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணல. ஆனா இங்க என்ன கண்டிஷன் இருக்கணும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச்னு இருந்தாதான் அது வந்து சப் குரூப்பா இருக்கும். இங்க அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே தரல 5வது சம்முல. ஏன் தரல? ஆனாலும் சப் குரூப் தரணுமா தரக்கூடாதா? தர வேண்டிய அவசியம் ஏன் இல்லை? என் நார்மல் சப் குரூப் சார், அதனால என் நார்மல் சப் குரூப்னாலே நமக்கு என்ன ட்ரூவா இருக்கும்? நீங்க ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணாலும் ஏஎன் ஈக்குவல் டு என்ஏன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ ஏ பிலாங்ஸ் டு ஹெச்ஏ இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே என்னவா தான் இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா மாறிடும் இல்லையா? ஸோ அதனாலதான் அப்போ 2 சப் குரூப் இருக்குது அப்படின்னா அதுல ஒன்று நார்மலா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்துடும். இல்லை நான் ரெண்டுமே சாதாரண குரூப்பா இருந்தா எபிலியன் கண்டிஷன் ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச்னு வரணும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஹெச்கே வந்து சப் குரூப்னு சொல்லுவோம். அது எப்போ சொல்லுவோம்? இந்த கண்டிஷன் தேவையே படாது. ஜி எபிலியனா இருக்கணும் சார். குட். ஜி என்னவா இருக்கணும்? எபிலியனா இருக்கணும். ஜி எபிலியனா இருந்தாலும் ஹெச்கே வந்து சப் குரூப். இல்ல ஜி வந்து சாதாரண குரூப்பா இருக்குது அப்படின்னா ஹெச்கே ஈக்குவல் டு கேஹெச்னு வரணும். இல்ல அப்படின்னா ஜி வந்து சாதாரண குரூப்பா இருக்குன்னா என் வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ல இருந்தா தான் அந்த ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப் குரூப்பா இருக்கும். ஓகேவா? சாதாரண சப் குரூப்பா இருக்கும். அடுத்தது 7வது ரிசல்ட் என்ன சொல்லுது? இதெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட் தான், சிம்பிளான ரிசல்ட் தான். எபிலியன் குரூப்போட சப் குரூப் எல்லாமே நார்மல் தான். சைக்கிளிக் குரூப்போட சப் குரூப் எல்லாமே நார்மல் தான்.
N M ரெண்டுமே நார்மல் சப் குரூப்பா இருக்கு. கண்டிப்பா 1 வந்தாலே நமக்கு ப்ராடக்ட்ல 1 வந்தாலே நார்மல் சப் குரூப்னு சொல்லிட்டோம். சாரி சப் குரூப்னு சொல்லிட்டோம். N வந்து நார்மல் சப் குரூப், H வந்து சாதாரண குரூப், HN வந்து சப் குரூப், சாதாரண சப் குரூப். இங்க ரெண்டுமே நார்மலா இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அதனுடைய ப்ராடக்ட்டும் நார்மல் சப் குரூப்பா ஜியா இருக்கும். ஏதாவது ஒன்று நார்மல் இல்லை அப்படின்னா இது வந்து என்னவா மாறிடும்? சாதாரண குரூப்பா மாறிடும். சென்டர் ஆஃப் ஜின்றது யாரு? இப்படி எழுதியிருப்போமா? நடத்தணும் தானே சொன்னா இல்லையா? எப்படி எழுதுவோம்? இசட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இசட்னு எழுதிக்கலாமா? இப்போ கேன்சலேஷன் லாவை யூஸ் பண்றோம் அப்படின்னா இசட் எக்ஸ் ஈக்குவல் டு இசட் இன்வெர்ஸ்னு எழுதிக்கலாமா? இந்த இசட் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது என்ன ஃபார்முலா வந்துடுது? அந்த ஜிஎன் ஜி இன்வெர்ஸ். அப்போ சென்டர் ஆஃப் ஜிலாம் யாரு? நார்மல். சென்டர் ஆஃப் ஜிலாம் யாரு? நார்மல். அந்த ரிசல்ட் அதுதான். இதெல்லாம் பார்த்தோம்ல அதே கதை தான். ரெண்டு நார்மல் சப் குரூப்னா இன்டர்செக்ஷன் வந்து இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டி மட்டும் இருக்குது அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை குரூப் தான் இருக்குது? ரெண்டு குரூப் மட்டும்தான், ரெண்டு சப் குரூப் தான் இருக்குது. இந்த ரெண்டு சப் குரூப்புமே யூனியன் எடுத்தா கண்டிப்பா என்ன வந்துடும்? ஜி வந்துடும். இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள் எலமெண்ட் ஐடென்டி மட்டும் தான் காமன் எலமெண்டா இருக்குது. ரெண்டு குரூப் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே யூனியன் எடுத்தா ஜி வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலா தான் இருக்கும். அது இது முன்னே பார்த்தோம். நோ நான் ட்ரிவியல் சப் குரூப் அப்படின்னா அந்த குரூப்போட ஆர்டர் எப்படி இருக்கும்? குரூப்போட ஆர்டர் என்னென்னலாம் இருந்தா சப் குரூப் வராது? அதுதான் நோ நான் ட்ரிவியல் சப் குரூப். நோ நான் ட்ரிவியல் சப் குரூப். ரிப்பீட்டட் ரிசல்ட் தான், அங்கேயே பார்த்துட்டோம். 11வது ரிசல்ட் என்ன சொல்லுது? H is a subgroup of G, N of H னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். இதான் நார்மலைசர் ஆஃப் H. அங்கே பார்த்தோம் இல்லையா? நார்மலை சென்ட்ரலைசர் ஆஃப் H, நார்மலைசர் ஆஃப் Hன்னு பார்த்தோம் இல்லையா? அதே தான் அங்கே என்னன்னு பார்த்துருப்போம்னா AH ஈக்குவல் டு HAன்னு பார்த்துருப்போம். ஸோ அதை தான் அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்க. அதுதான் AH A ஈக்குவல் டு H. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறிடும்? நார்மலாக மாறிடும். அது இருக்கிறதுலே இதுதான் பெரிய குரூப்பாக இருக்கும். அதுதான் ரிசல்ட். மற்றதில் கதையில் என்ன பேச்சு வந்து ஃபர்ஸ்ட் சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். H இஸ் நார்மல் இன் என்ன பேச்சா இருக்கும். H இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் இடையில ஒரு குரூப்பு வருது. K இஸ் சப்செட் ஆஃப் என்ன பேச்சுனா என்ன பேச்சு தான் இருக்கிறதுலே இந்த குரூப்பு தான் இந்த ஜிக்கு பெரிய குரூப்பா இருக்கும். இதுதான் கொஸ்டின். என்ன பேச்சு இஸ் த லார்ஜஸ்ட் சப் குரூப் ஆஃப் ஜி விச் இஸ் நார்மல். H நார்மலா இருந்தா என்ன பேச்சும் ஜியும் ஈக்குவலா. ஏன்னா H நார்மலா இருந்தா என்ன ஆயிரும்? என்ன பேச்சு கிடைக்கும் போது எல்லா எலமெண்ட் கூடயுமே அது மேக்கப் பண்ணிடும். சென்ட்ரலைசர் என்ன வந்து நார்மலைசர் என்ன வந்துடும்? எல்லா எலமெண்ட்டுமே உள்ள வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது ஈக்குவலா ஜிக்கு ஈக்குவலா மாறிடும். இந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான். ரிசல்ட் அதே போல இந்த நார்மலைசரா பேச்சு தான் பெரிய சப் குரூப்பா இருக்கும். அந்த ரிசல்ட்டையும் பார்த்துக்க. 14வது ரிசல்ட் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். Cyclic group T of G is normal, then every subgroup of T is normal. இந்த ரிசல்ட் எங்க இருக்கு? 8வது ரிசல்ட் பாருங்க. எவ்ரி சைக்கிளிக் சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் என்னங்க? நார்மல் தானே? நார்மல் சார். அதேதான். அப்போ சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா சைக்கிளிக் குரூப் G இஸ் நார்மல். அப்படி இல்லைனாலுமே அது எவரி சப் குரூப் வந்து என்னவா தான் இருக்கும்? நார்மலா தான் இருக்கும். சைக்கிளிக் குரூப்பே நார்மல் அப்படின்னா அப்போ அது சப் குரூப் எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ரைட். அடுத்து 15வது ரிசல்ட். இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான். இது வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 3 சார். 2 into 3. அப்போ 2ல ஒரு சப் குரூப் இருக்கும், 3ல ஒரு சப் குரூப் இருக்கும். அப்படி சொல்லலாமா? எது இந்த 6 யாரெல்லாம் டிவைட் பண்ணுவோம்? 2வும் டிவைட் பண்ணுவோம், 3யும் டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்றதுல ஒரு சப் குரூப் இருக்கலாம், எல்லாமே போகலாம். அதான் லெக்ராஞ்சி தியரம் சொல்லுது. சப் குரூப்பா இருந்தா கண்டிப்பா அதை டிவைட் பண்ணணும்னு சொல்லுது லெக்ராஞ்சி தியரம். இப்போ இந்த 3ல கண்டிப்பா ஒரு நார்மல் சப் குரூப் இருக்குன்னு இந்த ரிசல்ட். அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பான், என்ன கேட்டிருப்பான்? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு இதுல வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர், நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 3, நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 2, நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 4, நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6. இதில் எதுனாலும் கொடுத்துருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த ஆன்சரை சூஸ் பண்ணணும்? இதில் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 3 தான். ஏன்னா
எந்த ஃபார்முலா எழுதணும்? 2 இன்ட்டு 2 3 into ஃபார்முலா prime எழுதணும். number. பிரைம் நம்பர். அப்போ 2 இன்ட்டு பிரைம் நம்பர் யாரு? 3. இந்த 3 இந்த பின்ற 2பியில் இருக்காது. ஏன்னா இது வந்து அந்த பின்ற ஆர்டர்ல ஒரு நார்மல் சப் குரூப் இருக்கும். அதான் ரிசல்ட். நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி. 16வது ரிசல்ட் என்ன சொல்லுது? H is normal subgroup of G. H is normal subgroup of G. ஒரு பெரிய செட் வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். இது H. H எதுக்கு நார்மலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு நார்மலா இருக்குது. H வந்து எதுக்கு நார்மலா இருக்குது? ஜிக்கு நார்மலா இருக்குது. கேன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு சப் குரூப். கேன்றது ஒரு சப் குரூப். எதுக்கு? ஜிக்கு ஒரு சப் குரூப். இப்போ எப்படி இருக்குது? H வந்து சின்னதா இருக்குது, அதை விட பெருசு கே, அதை விட பெருசு ஜி. இந்த சின்ன செட்டு இந்த பெரிய செட்டுக்கு நார்மல் சப் குரூப்பா இருக்குது அப்படின்னா இந்த கேவுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். என்ன காரணம்னா இப்போ நார்மல் சப் குரூப்னா எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த எச்சில் இருக்கிற எலமெண்ட்டை எது கூட செக் பண்ணுவீங்க? இந்த முழுசா இங்க இருந்து இந்த முழுசா கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் செக் பண்ணுவோமா? அப்படிதான் எடுப்போம். இங்க ஒரு எலமெண்ட் எடுத்து செக் பண்ணுவோம், இங்க ஒரு எலமெண்ட், இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட் எடுத்தையும் செக் பண்ணுவோம். அப்போ அங்க இருக்கிற எலமெண்ட்லாம் யாரு? இப்போ இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிற எலமெண்ட்லாம் யாரு? கே. அப்போ கேலுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கும் நார்மலா தான் இருக்கும், ஜியில் இருக்கிற எலமெண்ட்டுக்கும். ஜின்றது யாரு? முழுசாவே தான், முழுசாவே ஜி தான். அதுல எச் கொஞ்சம் கே கொஞ்சம் அப்படின்னா ஜியில இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கேவில் தான் இருக்கும். சரி, அப்படி இல்லாம இந்த மாதிரி இருக்கு. இதே ரிசல்ட்டை நான் மாத்தி எழுதுறேன். H சப்செட் ஆஃப் கே சப்செட் ஆஃப் ஜி, அதே ஒரு வட்டம். இது என்னது? H, இது வந்து கே, இது வந்து பெரிய செட்டு ஜி. H இஸ் நார்மல் சப் குரூப் இன் கே அப்படின்னா H இஸ் நார்மல் சப் குரூப் இன் ஜியில் வருமா? இது வந்து நார்மல் சப் குரூப் இன் கே இங்க வருமா? வராது சார், அந்த பாயிண்ட். ஏன்னா நார்மல் சப் குரூப் இன் கே என்ன இருக்கும்? இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இந்த பாயிண்ட்டை பத்தி அவன் எதுவுமே நமக்கு தெரியாது. இங்க ஜியில எக்ஸ்ட்ரா அந்த வெளியில இருக்கிற பாயிண்ட்டை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ உள்ள இருக்கிற செட்டுக்கு வருதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெரிய செட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வரக்கூடாதுன்னு இல்லை, நீட் நாட் பி, வர வேண்டிய அவசியம் இல்லை. கிளியரா? அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. H இஸ் சப்செட் ஆஃப் கே. பாருங்க, பெரிய செட்டுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற சின்ன செட்டுக்கு வரும். சின்ன செட்டுக்கு பாருங்க, இதுல இருந்து ஏ இஸ் நார்மல் இன் பி அப்படின்னா ஏ இஸ் நீட் நாட் பி நார்மல் இன் சி. நம்ம ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ரெண்டு விஷயமும் கொடுத்துருப்போம். ஏ இஸ் நார்மல் இன் பி, பி இஸ் நார்மல் இன் சி, ஏ இஸ் நீட் நாட் பி நார்மல் இன் சி. சரி, பாய் சாமி. அதை சாத்திரு. அதை சாத்திரு. கை நச்சுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க 18th ரிசல்ட். சரி, n இஸ் நார்மல் இன் ஜி. n வந்து நார்மல் சப் குரூப். ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்டோட ஆர்டர் வந்து ஃபைனைட்டா இருக்கு. அதான் இந்த மீனிங். அது என்னெல்லாம் சொல்ல, அது ஃபைனைட் சொல்லிட்டோம். ஆர்டர் ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஃபைனைட் ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆர்டர் எம்னு சொல்லிட்டான். அப்போ என்ஆபின்றது எங்க இருக்கும்? என்ஆபின்றது எதுல இருக்கும்? கோஷன் குரூப்ல இருக்குமா? இருக்கும் சார். இருக்கும். இதனுடைய ஆர்டர் வந்து டிவிசர்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏவா இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போல, அது புரிஞ்சுக்காங்க, அவ்வளவுதான். ஆர்டர் ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏன்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இஸ் ஏ டிவிசர்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏவோட ஆர்டர் என்னவா இருக்கும்? டிவிசர்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏவா இருக்கும். அதே போல அதே சேம் ரிசல்ட் தான் என் இஸ். இதெல்லாம் நார்மல் சப் குரூப் இருந்தால் தான் ட்ரூ. இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் ஜி இன் என். ஃபைனைட் குரூப்னாலே கண்டிப்பாக ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் ஆர்டர் ஆஃப் என்
எக்ஸ் பவர் ஆர்டர் ஆஃப் என் ஈக்குவல் டு இஆ இருக்கும். எக்ஸ் பவர் ஆர்டர் ஆஃப் என் என்ன ஆயிரும்? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நம்ம. A power order of G equal ஏ பவர் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என்னது? இ. ரைட். மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறீங்களா? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க மேம். ஐ திங்க் உமா மகேஸ்வரி மேம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் குரூப், டைஹெட்ரல் குரூப். இது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கலா ஒரு குரூப் கிரியேட் பண்றது தான் இது. இப்போ உங்ககிட்ட ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது வெர்டிகலா ஒரு ஒரு நோட் வச்சிருக்கீங்க. இது ஹரிசாண்டல்லாம் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு டிகிரி திறப்புனா ஹரிசாண்டலா மாறும்? 90 டிகிரி. அப்போ ஒரு ரொட்டேஷன் நடக்குது, 90 டிகிரில ஒரு ரொட்டேஷன் நடக்குது. சரி, ரொட்டேஷன் தானே அதுக்கு பேரு. R90 ரொட்டேஷன் 90 டிகிரில பண்ணோம் அப்படின்னா அது என்ன மாறிடுது? நமக்கு ஹரிசாண்டலா மாறிக்கும். இப்போ இதை வந்து ஏ, இது வந்து பி, சி, டி. இப்போ இந்த ஏ எங்க போயிருக்கும்? இந்த படத்துல எங்க வரும்? எந்த காரணம்? 4 காரணத்துல எந்த காரணம் வரும்? அதே இடத்துல அப்பர் போயிருமா, A கீழ டவுன் இருக்கும். வந்துருமா? இங்க ஏ இருக்கும், இங்க பி இருக்கும், இங்க சி இருக்கும், இங்க டி இருக்கும். சரி, திரும்பவும் வெர்டிகலா மாத்தினா எவ்வளவு மாத்தினா வெர்டிகலா வரும்? 90 degree. திருப்பணும் 90 டிகிரி, ஆர் 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி மாத்தும் போது திரும்பணும் நமக்கு வெர்டிகலா மாறிடுச்சு. அப்ப ஏ எங்க போயிருக்கும்? கீழக்கரை ஏ மேல போயிட்டு இருக்கும், பி, சி, டி. சரி, திரும்பவும் நான் ஹரிசாண்டலா மாத்துறேன். எவ்வளவு மாத்த போறேன்? ஒரு 90 டிகிரி கொடுக்கலாமா? அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்ப இந்த ஏ எங்க வந்திருக்கும்? இந்த கார்னர் வந்துட்டு இருக்கும். ஏ, பி, சி, டி. சரி, நான் திரும்பவும் ஒரு ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன். அப்ப என்ன இருக்கும்? பழைய பொசிஷன் வந்துரும். பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஏ, பி, சி, டி. இப்போ எத்தனை டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொட்டேஷனு? 4 times 360 degrees. எத்தனை பக்கம் இருக்குது? 4 sides. 4 சைட்ஸ் இருக்கு. அப்போ 4 சைட்ஸ் இருக்கிற ஒரு ஃபிகரை நான் 4 டைம் ரொட்டேஷன் பண்ணா அதான் எக்ஸ் பவர் 4 என்ன வந்துடுது? திரும்ப ஐடென்டி பொசிஷனுக்கே வந்துடுது. திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சு, அதான் ஐடென்டி பொசிஷன். அப்போ என் சைடு இருக்கிற ஒரு பாலிகான நான் எத்தனை டைம் திருப்பினா திரும்ப ஐடென்டி பொசிஷனுக்கே வந்துடும்? X power n. எக்ஸ் பவர் என். என் டைம்ஸ். ரைட், ஓகேவா? அப்போ இதுல என்னென்ன நடந்திருக்குது? ரொட்டேஷன் 1 நடந்திருக்குது, ரொட்டேஷன் 2, ரொட்டேஷன் 3, ரொட்டேஷன் 4. 4 ரொட்டேஷன் நடந்திருக்கா? இப்ப 4 சைடு இருக்கிற ஒரு பிகருக்கு, 4 சைடு இருக்கிற ஒரு படத்துக்கு 4 ரொட்டேஷன் நடந்திருக்கு. திரும்ப ஒரிஜினல் பொசிஷன். திரும்ப 5வது திரும்ப பண்ணோம்னா அது R2க்கு தான் ஈக்குவலா இருக்கும். நீங்க சைக்கிளிக் குரூப் மாதிரி தான். 6வது ஒரு டைம் பண்ணோம்னா அது R3, R4 பண்ணோம்னா திரும்ப 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 பண்ணிட்டு 8வது ஒரு டைம் பண்ணோம்னா 4 திரும்ப 1க்கே வந்துடும் இல்லையா? அப்படிதான் நடக்கும். Yes sir. நீங்க ஐ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ எவ்வளவு? ஐயே தான். ஐ ஸ்கொயர் எவ்வளவு? -1. ஐ கியூப் எவ்வளவு? -i. ஐ பவர் 4 எவ்வளவு? திரும்ப எனக்கு வந்துருச்சு, 1க்கே வந்துருச்சு. ஸோ இந்த விஷயம் தான் நடக்கும். ரைட், சரி, இப்படி மட்டும்தான் அந்த படத்தை ரொட்டேஷன் பண்ண முடியும். வேற ஏதாவது ரொட்டேஷன் நடக்குமா? ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு, வேற எப்படின்னா திறப்ப முடியுமா? இடத்த மாத்தணும். இது நான் வந்து ரொட்டேஷன்ல முடிச்சிட்டேன். இப்போ ஏ இருக்கிற இடத்துல பியும், பி இருக்கிற இடத்துல சியும் நான் ஒரு டைம் மாத்தணும் இல்லையா? அந்த மாதிரி வேற மாதிரி எதனா மாத்த முடியுமா உங்களால? சும்மா சொல்லுங்க. Anti-clockwise rotation, sir.
அது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு ஒன்று தான். அது பிரச்சனை கிடையாது. ரொட்டேஷன் தான் முடிஞ்சு போச்சு. ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது இப்போ இதுதான் படம். இந்த படத்தை வந்து இந்த இந்த ஒரு லைனா பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சென்ட்ரல் ஒரு லைன். இந்த லைனை பிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே திறப்பனா என்ன ஆகும்? ரொட்டேட். ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வந்துருமா? இது வந்து ஏ பி சி டின்னு இருக்கு. அப்போ திரும்ப என்னது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? கீழே இருக்கிற ஏ மேலே போயிடும், கீழே இருக்கிற பி மேலே போயிடும், டிசி அப்படியே வந்துருமா? அவ்வளோதானே. இன்னொரு சும்மா கையில் அப்படி திருப்பி பாருங்க. நீங்க ஹரிசாண்டலா கொண்டு போகாம 90 டிகிரி பண்ணாம அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. மேல இருந்து கீழே வரும் தானே? வருதா? மேல இருக்கிற பக்கம் அப்படியே அப்பு டவுன் இப்படியா வச்சுக்கோங்க. அப்பு டவுன், மேல கீழே, அப்ப டவுன். மேல இருக்கிறத கீழே கொண்டு வரும், கீழே இருக்கிறத கொண்டு வரும். சரி, திரும்ப ஒரிஜினல் பொசிஷன் திரும்ப இன்னொரு டைம் பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஆனா பாருங்க 4 பக்கங்குது. ஆனா எத்தனை டைம் பண்ணாலே வந்துருச்சு? 3 times. 2 டைம்ஸ்லயே வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம்ஸ். திரும்ப இன்னொரு டைம் பண்ணோம்னா திரும்ப மேல இருக்கிறது வந்துரும். இதுல வந்து என்னன்னா, எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி, எத்தனை சைட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் போது 2 டைம்ல அது ஐடென்டி பொசிஷன் வந்துடும். அது என் சைடு இருந்தாலும் சரி. இதுதான் எதை பாம் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப்பை பாம் பண்ணும். என்ன காரணம்? சப்போஸ் R2 to R4னா ஒன்று 270 டிகிரி பண்றோம்னு வச்சுக்கோம். திரும்பவும் கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பக்கம் தானே வரும். இப்போ 180 டிகிரி பண்றோம், எடுத்தோடனே 180 டிகிரி திருப்புறோம் அப்படின்னா எந்த பொசிஷன் கிடைக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து எங்க கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து இந்த இங்க வந்துருமா? இல்ல நீ 270 பண்றேன்னா இங்க கிடைக்குமா? இல்ல 360 பண்றோம்னா இங்க கிடைக்குமா? அது ஒரிஜினல் திரும்ப அதுக்கே வந்துருமா? அதான். அப்போ நீங்க எத்தனை டைம் ரொட்டேஷன் மேல எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ க்ளோஷர் ட்ரூவா? 3வா எடுத்து பண்ணாலும் அசோசியேட்டிவ் ட்ரூவா? ரைட்டா? அப்போ இந்த படம் வந்து அந்த இருக்கிற அந்த 4 பொசிஷன்ல இருக்கும். அது இல்லாம இந்த ரொட்டேஷன் என்னது ரிஃப்ளெக்ஷன்ல. சரி, நான் ஹரிசாண்டல்ல பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணா வேற என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்? வெர்டிகல்லயே இருக்கும் சார். வெர்டிகல் இருக்கும். ஹரிசாண்டல் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, வெர்டிகல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. வேற ஏன் அந்த டயகோனல் வச்சு மாத்தக்கூடாதா? மாத்தலாம் சார். இப்படியே திருப்பினா இந்த சிஏ மட்டும் இடம் மாறும் இல்லையா? இது சி வந்து ஏவா மாறிக்கும், ஏ வந்து சியா மாறி. ஏன் இந்த டயகோனல் வச்சு மாத்தலாம் இல்லையா? அப்போ ஹரிசாண்டலை வச்சு மாத்தலாம், வெர்டிகலை வச்சும் படத்தை மாத்தலாம், டயகோனல் 1, டயகோனல் 2. அப்ப எத்தனை வரும்? எத்தனை ரிஃப்ளெக்ஷன் இருக்கு? 2. நான் 4. ஹரிசாண்டல், வெர்டிகல், டயகோனல் 1, டயகோனல் 2. மொத்தம் எத்தனை இருக்கு? 4. ரிஃப்ளெக்ஷன் எத்தனை? ரொட்டேஷன் எத்தனை இருக்கு? 4. மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. எத்தனை சைடு இருக்கு? அதுதான் டயட்ரல் 4 அப்படின்னு சொல்லுவோம். டயட்ரல் 4. அதனுடைய ஆர்டர் எவ்வளவு வந்துச்சு நமக்கு? உள்ள எத்தனை எலமெண்ட் வருது? 8 எலமெண்ட். அப்போ ஆர்டர் ஆஃப் D4 அப்படின்னா உள்ள எத்தனை வந்துச்சு? 8. அப்போ ஆர்டர் ஆஃப் DN அப்படின்னா எத்தனை வரும் நமக்கு? 2 into n வரும். இதுதான் கேட்பாங்க. இது குரூப்பை பாம் பண்ணுமானா பாம் பண்ணும். சரி, அப்ப n வந்து மினிமம் எந்த வேல்யூஸ் இருக்கணும்? n 1 இருந்தா போதுமா? ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளாவது இருக்கணும். அப்பதானே க்ளோஸ்டா இருக்கும் படம். ட்ரையாங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கொயரா இருக்கலாம், இல்லை ரோம்பஸா இருக்கலாம், இல்லைன்னா டெட்ராஹெட்ரான், பாலிகான், எதுனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி சைட்ஸ் எத்தனை நாளையும் வந்துருக்கலாம். 5 சைட்ஸ், 4 சைடு, எக்ஸாகான், டெட்ராகான், எதுவானாலும் இருக்கலாம். பாலிகான் எத்தனை சைட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அப்ப n சைடு இருந்துச்சுன்னா x பவர் n என்றது யாரு? ரொட்டேஷன். y ஸ்கொயர் ஈக்குவல்ன்றது யாரு?
ரிஃப்ளெக்ஷன். Reflection. ரிஃப்ளெக்ஷனாலே 2 டைம்ஸ்ல ஐடென்டி பொசிஷன் வந்துடும். ரொட்டேஷன்னா n டைம்ஸ் எடுத்துக்கும். எத்தனை பக்கம் இருக்குதோ அத்தனை பக்கத்தை எடுத்துக்குவோம். சரி, இது வந்து எப்லியன் குரூப்பை ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் பண்ணாது. இதுதான் கொஸ்டின். அப்போ டயட்ரல் குரூப் வந்து நான் எபிலியன் குரூப். நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் எவ்வளோ 2n. என்னோட வேல்யூஸ் மினிமம் எவ்வளோ இருக்கணும் 3 இருக்கணும். n கிரேட்டர் தென் 3ன்னு கொடுக்கலாம், இல்லைனா n கிரேட்டர் தென் 2ன்னு கொடுக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்கலாம், இல்லைனா கிரேட்டர் தென் 2ன்னு எழுதிக்கலாம். சரி, குரூப் ஆஃப் ஆர்டர் 1 எவ்வளோ, அபிலினா நான் அபிலினா, குரூப் ஆஃப் ஆர்டர் 2, 3, 4, 5, Abelian 6, not non-abelian. 5 வரைக்கும் n grade 5 வரைக்கும் கன்ஃபார்மா எபிலியன் தானே. less than 6. இந்த 6 வந்து நான் எபிலியனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், S3 பார்த்தோமா. Yes sir. S3 பார்த்தோமா. இங்க என்ன பார்க்கலாம், D3 வச்சுக்கலாமா. D3யோட ஆர்டர் என்னது 6. இதுவும் இதனால தான் அந்த ஆர்டர் 3ல வந்து நமக்கு ஆர்டர் 6ல வந்து நான் எபிலியன் வந்துருச்சு. அப்போ டயட்ரல் குரூப் அப்படின்னா என்ன சொல்லலாம், என்ன கொஸ்டின் என்ன கேட்கணும், நமக்கு என்ன தெரியணும் டக்குன்னு, நான் எபிலியன். கண்டிப்பா நான் எபிலியன் குரூப்போட ஆர்டர் என்னது 2n. என்னோட வேல்யூஸ் எதை விட அதிகமா இருக்கணும், 2 விட அதிகமா இருக்கணும். 2 விட அதிகமா இருக்கணும், இல்லைன்னா 3க்கு ஈக்குவலா இருக்கணும். 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், அவ்வளவுதான். சரி, இதனுடைய சென்டர் என்ன, சென்டர் ஆஃப் டயட்ரல் குரூப் dn அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐடென்டி, இல்லைன்னா ஐடென்டியை விட அதிகமா இருக்கும், மோர் தென் ஐடென்டியா இருக்கும். 2 ரிசல்ட் எழுதணும். எப்போ சார் ஐடென்டி வரும், எப்போ ஐடென்டி வரும் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து ஐ திங்க் ஆர்டர் தான் வரும். ஆட் நம்பர்ஸ் இருந்தால் தட் மீன்ஸ் என்னது D3, D5 இதுக்கெல்லாம் வந்து சென்டர் வந்து ஐடென்டி மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றது, ஐடென்டியோட அதிகமான எலமெண்ட் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எழுதி வச்சுக்காங்க, இ இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ரொட்டேஷனில் ஒன்று வரும் ரிஃப்ளெக்ஷனில் இ கமா R⁴n/2 வரும். சரியா, இது ஒரு ரிசல்ட் எழுதிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் மெயின். இது எப்போ கிடைக்கும், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் இருக்கும். ஈவனாக இருந்துச்சுன்னா ஈயை விட அதிகமான எலமெண்ட்ஸ் இருக்கும், அது ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்கேன், இது மட்டும் கொடுத்துருப்பேன். n இஸ் ஆட் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக இ மட்டும்தான். n இஸ் ஈவன் அப்படின்னா சென்டர் ஆஃப் ஜி வந்து லார்ஜர் தென் இ. ஸோ அது வேணா அந்த இடத்துல இந்த மாதிரி எழுதிருக்காங்க, இ R⁴n/2. இதை மட்டும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கேன். ஏன்னா ஈவனாக இருந்தால் தான் இது n/2 வரும், ஆடாக இருந்தால் இது வராது. n/2 டிவைட் பண்ண முடியுமா, என்ன டிவைட் பண்ண முடியுமா 2ஆல் ஆடாக இருந்துச்சுன்னா முடியாது. இதை தான் நான் சொன்னேன், இதுதான் டெஃபினிஷன். ஆக்சுவலாக ஜாமெட்ரிக் ரிலேஷன் ஆஃப் குரூப். ஒய்ன்றது ரொட்டேஷன், நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஒய்ன்றது இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, நம்ம இங்கே எக்ஸ்ன்றது தான் நம்ம ரொட்டேஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஆனால் இங்கே x² = E-னா அது என்ன மீனிங் இருக்கு, எக்ஸ்ன்றது இங்கே என்ன வச்சிருக்காங்க ரிஃப்ளெக்ஷன், ஒய்ன்றது என்ன வச்சிருக்காங்க ரொட்டேஷனாக வச்சிருக்காங்க. எது பவர் n = E-ன்னு வருதோ அது வந்து ரொட்டேஷன், எது ஸ்கொயர் = E-ன்னு வருதோ அதுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த படமே எதை வச்சு தான் வருது, குரூப்பே ரொட்டேஷனும் ரிஃப்ளெக்ஷனும் வச்சு தான் வருது. ஆங்கிள் எவ்வளோ, எத்தனை பக்கம் இருக்கோ அந்த 360 அதால டிவைட் பண்ணிக்கிறோம். 360 எத்தனை பக்கம் இருக்கோ அது. அடுத்தது 21வது ரிசல்ட். இது எங்க பார்த்தோமே, எங்க பார்த்துருக்கோம், consecutive integers இல்ல இன்னொன்று இடத்துல Starting consecutive integers வந்து 3 integers வேணும். இது எபிலியனா இருந்துச்சுன்னா AB⁴n = A⁴n B⁴n எழுதிக்கலாம். அதானே பார்த்தோம், எபிலியன் தான் எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இது சும்மா நோட்டேஷன் தான், ஏதோ வித்தியாசமா தெரியுது. ஒன்றும் இல்லை, எலமெண்ட்ஸோட இப்போ நம்மகிட்ட வந்து I1 -1 அப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, 1⁴n -1⁴n I⁴n இந்த மாதிரி வரக்கூடிய ஆன்சர்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறோம். அது வந்து அதனால தான் G⁴n எழுதியிருக்கோம். சப்போஸ் நீ 1 2 I2 -I2
வேற என்ன எழுதுவோம், -1 2 1/2 இந்த மாதிரி எழுதுனா இது ஒரு எலமெண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. இது கண்டிப்பா எதுக்கு சப் குரூப்பா இருக்கும், அந்த எந்த எலமெண்ட் எடுத்து ஜென்ரேட் பண்றோமோ எக்ஸ்ன்றது அங்கே ஜென்ரேட் சைக்கிள் குரூப் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க, x⁴n அது வந்து நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அதே ரிசல்ட் தான் திரும்ப n-1 எடுத்தாலும் அது நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இது மாற்றி எழுதிக்கலாம், a⁴n-1 b⁴n ஈக்குவல் டு b⁴n இன்ட்டு a⁴n-1. அது காரணம் வந்து நார்மல் சப் குரூப் தான். ஓகேவா, இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. n-1 ஃபர்ஸ்ட் உள்ள ஒன்று கொண்டு வந்தீங்க, திரும்ப n-1 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா கடைசியில் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இ வந்துடும். இது நோட்டேஷனை வச்சு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஹெச்க்கு பதிலாக g⁴n கொடுத்துருக்கான். n அப்படின்றது நீங்கள் 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம். அப்போ இங்கே 2 வச்சுட்டீங்கன்னா என்ன வரும், x² மாறிக்கும். 3 வச்சுன்னா x3 மாறிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதே ஃபார்ம் தான். பிரைம் பவர் n இப்போ நம்ம வந்து முன்ன என்ன சொன்னா x⁴n சொன்னோம் முன்ன குரூப்ல, g⁴n வந்து x⁴n சொன்னோம். இந்த x⁴n என்னன்றது எனி நம்பரா இருக்கலாம், எனி 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா இங்க என்ன எழுத போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா p⁴m என்னது, பிரைம் நம்பரை ஸ்கொயர் பண்றது, இல்லைன்னா பிரைம் நம்பரை கியூப் பண்றது, பிரைம் நம்பரை 4 பண்றது, அந்த மாதிரி. அப்போ பண்ணும்போது நமக்கு இ கிடைக்குது. இந்த கலெக்ஷன்ஸை மட்டும் எடுக்கிறோம், அந்த கலெக்ஷன்ஸும் கண்டிப்பா நார்மல் சப் குரூப்பா தான் இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் x⁴p⁴m ஈக்குவல் டு இ. ஓகேவா, அப்போ ஜி பார்னு ஒன்று புதுசாக கொண்டு வரும். ஏன்னா எஸ்ன்றது நார்மல் சப் குரூப்பா, அப்போ g/s என்ன குரூப்பா இருக்கும், குவாஷன் குரூப். அவ்வளோதான். அப்போ அதோடைய எலமெண்ட்ஸ்ல என்னவா இருக்கும், குவாஷன் குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஐடென்டி எலமெண்ட்ஸ் x⁻ ஈக்குவல் டு இ பார். அவ்வளோதான். இங்கே ஜி பார்னு யூஸ் பண்ணியிருக்கோம், g/sக்கு பதிலாக ஜி பார் நோட்டேஷன் கொண்டு வரோம். அப்போ x பார் பிலாங்ஸ் டு ஜி பார் such that x⁻p, இங்க p⁴mக்கு பதிலாக p, திரும்ப என்ன ஆயிரும் அதே தான் கிடைக்கும், e பார் தென் x⁻ ஈக்குவல் டு இ ஐடென்டி எலமெண்ட். இது நம்ம அங்கேயே பார்த்தது தான், ஃபர்ஸ்ட் பார்த்த மேட்ரிக்ஸு AD நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து குரூப் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது வந்து என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சப் குரூப் 1b0 1. அது வந்து நார்மல் சப் குரூப்பா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்போ இதில் ஒரு மேட்ரிக்ஸ், இதில் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து ஜி இன்வெர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்போ g/n, ஜின்றது குரூப்பு, என்னன்றது நார்மல் சப் குரூப்னா g/n வந்து எபிலியன். இது ஒரு ரிசல்ட் தான். ஜின்றது குரூப்பு, என்னன்றது வந்து நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா g/n இஸ் எபிலியன் குரூப்பாக இருக்கும். அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நார்மல் சப் குரூப்பு. அப்போ நார்மல் சப் குரூப் சம்மு போட தெரியணும் கண்டிப்பாக. எதெல்லாம் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே தெரியணும். இல்லை அப்படின்னா எலமெண்ட் எதனா கொடுத்தானாக்கல ஜி இன்வெர்ஸ் போட தெரியணும். ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு n வருதா, இல்லை ஜி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு n வருதா, ரெண்டுமே வரும். அப்புறம் NA ஈக்குவல் டு AN, இன்னொன்று என்ன சொன்னாங்க, NB ஈக்குவல் டு NAB, இது ஒரு ரிசல்ட்டு. இன்னொன்று இண்டெக்ஸ் 2 அப்படின்னாலையும் எல்லாமே நெசசரி சப். இண்டெக்ஸ் 2நாலையும் நார்மல் சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப்பு நார்மல், சப் குரூப் ஆஃப் எபிலியன் குரூப்பு நார்மல். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்புறம் டயட்ரல் குரூப் என்ன குரூப்பு, நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 2n. என்னோட வேல்யூஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இல்லைன்னா கிரேட்டர் தென் 2. ஓகேவா, ரைட். இதோட ஓரளவுக்கு குரூப் தியரி முடிஞ்சது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசம் பார்த்தலாமா. ரைட், இங்க வந்து என்னன்னா இந்த ஹோமோமார்பிசம் அப்படின்றது என்னன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம், அவ்வளவுதான். நமக்கு தெரியும், நான் அது 1 ஃபங்க்ஷன், on2 ஃபங்க்ஷன் இதெல்லாம் படிச்சிங்களா ஓரளவுக்கு? 11th புக் எடுத்து படிச்சிங்களா? படிங்க. 1 என்ன, on2 என்ன, இதெல்லாம் பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ரியல் அனாலிசிஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு மறந்துட்டு சொன்னா இல்லையான்ட்டு அதில் சொல்லியிருப்பேன். 1 on2 இது 2 மாதம் அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்காங்க. 1 on2 இந்த 2 விஷயத்தையாவது தெரிஞ்சு வச்சுக்காங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். 1 என்ன, on2 என்னன்றது ரொம்ப முக்கியம் இந்த ஹோமோமார்பிசம் படிக்கும்போது. இப்போ ஃபங்க்ஷனாக தெரியும், ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணுவோம், இப்போ எஃப் மேப்பிங் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒரு செட்டு டு செட்டு டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த விஷயத்தை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா 2 குரூப்புக்கு இடையில, ஜின்றது ஒரு குரூப்பு, ஜி பார்ன்றது ஒரு குரூப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை மேப்பிங் ஃப்ரம் இசட்
அப்படின்றது குரூப். இசட் குரூப் அப்படின்னா எதை பொறுத்து குரூப்பா இருக்கும்? அது இது ஒரு ஆப்ரேஷன் வேணும் இல்லையா? ஒரு பிளஸ் இசட் கமா பிளஸ் டு ஆர் ஸ்டார் ஆர் மைனஸ் 0, இது எதை பொறுத்து குரூப்பா இருக்கும்? டாட்டை பொறுத்து குரூப்பா இருக்குமா? இது அடிஷனை பொறுத்து குரூப்பு, இது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து. இந்த மாதிரி டிபைன் பண்ணலாம். இல்ல ரெண்டுமே குரூப் இசட் பிளஸ் டூ ஆர் பிளஸ், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இல்லை பை மேப்பிங் ஃப்ரம் ஆர் மைனஸ் 0 டு இசட் கமா ப்ளஸ் பொறுத்து டிஃபைன் பண்ணலாம், டாட்லேருந்து ப்ளஸ். ஸோ அப்போ ரெண்டு ஆப்ரேஷன், ரெண்டு குரூப், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் எது வேணாலும் இருக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கலாம், இங்கேயும் ப்ளஸ் இருக்கலாம், இங்கே டாட் இருக்கலாம், இங்கே ப்ளஸ் இருக்கலாம். ஸோ எப்படினாலும் இருக்கலாம் அந்த குரூப். அதனால் ரெண்டு குரூப், ஜென்ரலாக ரெண்டு குரூப் எடுத்துக்கிறேன். ஜி டு ஜி பார், அது என்ன ஆப்ரேஷன் நான் சொல்லலை, அதில் ஸ்டார்னு வச்சுக்கிறேன். ஜென்ரலாக புக்கில் எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் மாதிரி வச்சுக்குவாங்க. ஜி டு ஜி பார் டிஃபைன் பண்ணும்போது ஹோமோமார்பிசமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜியிலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, ரெண்டு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கு மேப்பிங் போடும்போது வரும்போது ஆன்சரு தனித்தனியாக வரும்போது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோமோமார்பிசம். அதுக்கு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோமார்பிசம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். என்ன, இப்போ ஆர்லேயே எடுத்துக்குவோம். ஆறுன்றது ஆர் மைனஸ் 0 எதை பொறுத்து குரூப்பு? டாட்டை பொறுத்து குரூப். திருப்பணும் அதுலேயே தான் பண்ணுற, திருப்பணும் ஆர் மைனஸ் 0 டாட்டை பொறுத்து குரூப். பையன்றது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு 3xன்னு இருக்கு. பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. சரியா? டாட்டு கூட வேணாம், ப்ளஸ்லேயே ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் டாட்டுக்கு போவோம். ஆர் கமா ப்ளஸ் ஆர் கமா ப்ளஸ், இல்லைன்னா இசட் கமா ப்ளஸ் இசட் கமா ப்ளஸ். ரைட். இப்போ பையா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறாங்க பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. இது ஹோமோமார்பிசம் அப்படின்னா நமக்கு டெஃபினிஷன் இதுதான். என்னது? ரெண்டு எலமெண்ட் பை ஆஃப் ஏபி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பை ஆஃப் பின்னு இருக்கு. இங்க என்ன ஆப்ரேஷன் தெரியல, அதனால நம்ம ஏபின்னு எழுதிட்டோம். ஆனா இங்க நமக்கு என்ன கிளியரா தெரியுது? ஆப்ரேஷன் என்ன தெரியுதுங்க? அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பின்னு மாறிக்கும். ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா மாறிக்கும். இங்க என்ன ஆப்ரேஷன், ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ ஸ்டார் பை ஆஃப் பி. அந்த ஸ்டார் அப்படின்றது இங்க இருக்கிற ஸ்டார் வந்து இந்த ஆப்ரேஷன், இங்க இருக்கிற ரெண்டாவது இருக்கிற ஸ்டார் வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷன்ல இருக்கிற ஆப்ரேஷன், ரெண்டாவது டொமைன்ல இருக்கிற ஆப்ரேஷன். ஸோ அப்போ பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பின்னு எழுதுறோம். நமக்கு கொடுத்துங்கிற பை ஆஃப் எக்ஸ் யாரு? 3x. அப்போ இன்னொரு எலமெண்ட் கூட சேர்த்திக்கிறோம். அப்போ நான் பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எழுத போறேன். பை ஆஃப் எக்ஸ்னா என்ன வெளியில வருது? 3xனா வருது வெளியில. இன்புட் எக்ஸ் கொடுத்தோம்னா அவுட்புட் என்னன்னு வந்திருக்குது? 3xன்னு வந்திருக்குது. இன்புட் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வரும்? 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு. ஓகே ஓகே, 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3x பிளஸ் 3y. அப்போ 3x என்ன எழுதிக்கலாம்? பை ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். திரும்பவும் 3y என்ன எழுதிக்கலாம்? அது எதுக்கு ஈக்குவல்? பை ஆஃப் ஒய்க்கு ஈக்குவல். அப்போ பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் வெளியில் வரும்போது என்ன வந்துச்சு? பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் பை ஆஃப் ஒய்ன்னு வந்துச்சு. அப்போ இவன் யாரு? ஹோமோமார்பிசம். இவன் யாரு? ஹோமோமார்பிசம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹோமோமார்பிசம். இது பிளஸ் இருந்துச்சுன்னா, இல்லை சார் ஒரு குரூப்பு பிளஸ் ஒரு குரூப்பு டாட்ல இருக்கு, வேற வேற ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இப்போ ஜி கமா பிளஸ் 2 ஜி கமா டாட்னு இருக்குதுன்னு வச்சுக்கோம். அப்போ இதனுடைய கண்டிஷன் என்ன இருக்கும்? பை ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன எழுதணும்? பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பின்னு எழுதணும். இல்லை சார் இந்த மாதிரி இருக்கு, ஜி கமா டாட்லேருந்து மேப்பிங் ஜி கமா பிளஸுக்கு டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா அப்போ எப்படி எழுதணும்? பை ஆஃப் ஏ டாட் பி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பின்னு கொண்டு வரணும். இதுதான் என்ன ஆப்ரேஷனோ, இதில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அது ஃபர்ஸ்ட்ல வரணும், ரெண்டாவதுல என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதில் அவுட்புட்ல வரணும். இந்த மாதிரி எழுதுறது தான் ஹோமோமார்பிசம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா
ஹோமோமார்பிசம். ஓகேவா? சரி, 1-1ன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த படம் எப்படி இருக்கும்? இங்க ABCன்னு 1 2 ஒரு 3 இமேஜுக்கு ஒரு ப்ரீ 4 இமேஜ். அந்த மாதிரி இருக்குன்னா, ஆமா ஆமா, எல்லாமே ஒரு யூனிக் இமேஜ். ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்றுன்றது இமேஜ், ஏன்றது அதனுடைய ப்ரீ இமேஜ். பாருங்க, இங்க சும்மா கூட எலமெண்ட் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் வந்து 1-1. ஆன் டு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த இப்படி இருக்கலாம், ABC 1 2, இது வெறும் ஆன் டூ மட்டும்தான். பாருங்க, இங்க ரெண்டே எலமெண்ட் இருக்குது, ரெண்டுமே மேப் ஆயிருச்சு. இந்த கோட் டொமைன்ல எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆன் டூ. தட் மீன்ஸ் என்னது, இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஒரு இமேஜுக்குமே கண்டிப்பா ப்ரீ இமேஜ் இருக்கணும். பாருங்க, ஆனா 1-1ல எக்ஸ்ட்ரா ப்ரீ இமேஜ் இல்லாத எலமெண்ட் இருக்கலாம். ஆனா ப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். ஆனா ஆன் டூல ப்ரீ இமேஜ் எத்தனை நாள் இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் இருக்கணும். அது ஆன் டூ. ஓகேவா? 1-1 ஆன் டூனா என்ன அப்படின்னா, இங்க 3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இங்கேயும் கண்டிப்பா 3 எலமெண்ட் தான் இருக்கும். அது எப்படினாலும் மேப் ஆயிருக்கலாம், ஆனா ஒன்று கூட தான் மேப் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ப்ரீ இமேஜும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அவன் 1-1 ஆன் டூ. 1 ஆன் டூ. இவனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். 1-1ம் ஆன் டூ இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் யாரு? ஐசோமார்பிசம். சரி, அப்போ ஹோமோமார்பிஸ்னா என்னது? என்ன கண்டிஷன் இருக்கணும்? பை ஆப் ஏபி ஈக்குவல் டு பை ஆப் ஏ பை ஆப் பின்னு கண்டிஷன் இருக்கணும். ஐசோமார்பிஸ்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? 1-1 இருக்கணும், ஆன் டூ இருக்கணும். ரைட்டா? கிளியரா? இல்லை சார், ஹோமோமார்பிசம் இருக்குது. கிளியரா? எஸ் சார். எஸ் சார். ஹோமோமார்பிசம் இருக்குது, ஆன் டூ இருக்குது. 1-1 இல்லை, வெறும் ஆன் டூ மட்டும்தான் இருக்குது. ஹோமோமார்பிஸ் இருக்குது, ஆன் டூ இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து எபிமார்பிசம். அவனுக்கு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிமார்பிசம். இல்லை, ஹோமோமார்பிசம் இருக்குது, 1-1 மட்டும் இருக்குது, ஆன் டூ இல்லை, ஒரு சம்பளம் 1-1 மட்டும் இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து மோனோமார்பிசம். மோனோமார்பிசம். ஹோமோமார்பிஸ்னா இந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும். எபிமார்பிஸ்னா ஹோமோமார்பிஸ் கூட ஆன் டூ இருக்கணும். மோனோமார்பிஸ்னா ஹோமோமார்பிஸ் கூட 1-1 இருக்கணும். இல்லை சார் ரெண்டுமே இருக்குது, என்னது, ஹோமோமார்பிசமும் இருக்குது, 1-1 இருக்குது, ஆன் டூவும் இருக்குது அப்படின்னா அவனுக்கு தான் என்ன பேரு? ஐசோமார்பிசம்னு பேரு. ஓகேவா? கிளியரா? சரி, இன்னொன்னு இருக்கு, இது இல்லாம இன்னொன்னு இருக்கு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோமார்பிசம். இப்போ நான் ஜின்னு ஒரு குரூப் எடுத்துக்கிட்டேன், ஜி பார்னு வேற ஒரு குரூப் எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுக்காம ஜியிலிருந்து ஜி பாருக்கே வரைகிறேன். ஜியிலிருந்து ஜி பாருக்கு வரையாம, சாரி, ஜியிலிருந்து ஜி பாருக்கு வரையாம ஜியிலிருந்து ஜிகே இசட்ல இருந்து இசட்டுக்கே மேப் பண்றது. இண்டிஜர்ஸ்ல இருந்து இண்டிஜர்ஸ், இல்லைன்னா நம்ம முன்ன போட்ட மாதிரி ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ்க்கே மேப் பண்றோம். அங்க ஆன் டூ இருந்துச்சுன்னா ஹோமோமார்பிசம் ஆஃப் குரூப், ஹோமோமார்பிசமும் இருக்குது, பிளஸ் ஆன் டூவும் இருக்குது. அப்ப அதுல இருந்தே அதுக்கு போறதுக்கு என்ன பேரு? இட் செல்ஃப்னு பேரு. ஆன் டு இட் செல்ஃப் அப்படி இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் வந்து எண்டோமார்பிசம். ஹோமோமார்பிசம் அப்படின்னா ஜியிலிருந்து ஜி பாருக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இது வேற செட்டா இருக்கலாம், இது வேற செட்டா இருக்கலாம். ஹோமோமார்பிஸுக்கும் அதே தான், எபிமார்பிஸுக்கும் அதே தான், மோனோமார்பிஸுக்கும் அதே தான். இது வந்து சார் அப்போ வேற வேற தான் போகணுமா? அப்படி கிடையாது, எப்படினாலும் இருக்கலாம். ஜியிலிருந்து ஜிக்கும் போகலாம், ஜியிலிருந்து ஜி பாருக்கும் போகலாம். ஆனா ஜியிலிருந்து ஜிக்கே போகுது அப்படின்னா, அங்க ஆன் டூ இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து எண்டோமார்பிசம். அவனுக்கு வந்து எண்டோமார்பிசம். இப்போ நம்ம ஐசோமார்பிசம் சொன்னோம். ஐசோமார்பிசம் என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆன் டு ஃபர்ஸ்ட் ஹோமோமார்பிஸ் இருக்கணும், 1-1 இருக்கணும். இது யாருல இருந்து யாருக்கு இருக்கலாம்? ஜில இருந்து ஜி பாருக்கு இருக்கலாம். ஜில இருந்து
ஜி பார் இருக்கலாம் இல்ல, அப்படி இல்லாம இந்த மூணும் ஜியில இருந்து திரும்ப ஜிக்கே இருந்துச்சுன்னா அது தட் மீன்ஸ் என்னது, ஆன் டு இட் செல்ஃப். ஆன் டு இட் செல்ஃப் இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் வந்து ஆட்டோமார்பிசம். ஆன் டு இட் செல்ஃப் வந்து ஆன் டு மட்டும் இருக்குது அப்படின்னா எண்டோமார்பிசம். ஒன் ஆன் டு இட் செல்ஃபா இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து ஆட்டோமார்பிசம். இதுல 3 விஷயம், மற்ற 3 வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓமோமார்பிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஐசோமார்பிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது ஆட்டோமார்பிசம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓமோமார்பிசம்னா என்ன கண்டிஷனு, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு, பை ஆப் ஏபி ஈக்குவல் டு பை ஆப் ஏ பை ஆப் பி. அது கூட 1 ஆன் 2 சேர்ந்துச்சு அப்படின்னா ஐசோமார்பிசம். ஓமோமார்பிசத்து கூட 1 ஆன் 2 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோமார்பிசம். அந்த 1 ஆன் 2 இட் செல்ஃபா இருக்குது, அந்த செட்ல இருந்தே அந்த செட்டுக்கே இருக்குது அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து ஆட்டோமார்பிசம். ஓகேவா, கிளியரா? எண்டோமார்பிசமா எபிமார்பிசம்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம். அது சும்மா எக்ஸ்ட்ரா டெபினேஷன். இது 3 தான் இம்பார்ட்டன்ட் டெபினேஷன். இது எது அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது ஓமோமார்பிசம், ஐசோமார்பிசம், ஆட்டோமார்பிசம். ஓமோமார்பிசம்னா ஒரே ஒரு கண்டிஷன், ஐசோமார்பிசம்னா 3 கண்டிஷன். என்ன இருக்கணும், ஓமோமார்பிசமா இருக்கணும், 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஆட்டோமார்பிசம்னா இந்த இதே 3 கண்டிஷன் தான், ஆனா என்ன அது எக்ஸ்ட்ரா இட் செல்ஃபா இருக்கணும், அதுல இருந்து அதுக்கே இருக்கும். இட் செல்ஃபா இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமார்பிசம். இந்த எப்பியும் மோனோவும் எண்டோவும் சும்மா ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேவா? அடுத்தது கெர்னல் அப்படின்னு ஒரு வார்த்தை. கெர்னல் சரி. இப்போ இங்க ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏபி ஒரு ஐடென்டி எலமெண்ட் EABCD. இங்க ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. இங்க ஐடென்டி எலமெண்ட் E பார். இது வந்து G, இது வந்து G பார். இங்க ஏபிசினா எக்ஸ் ஒய் Z அப்படின்னு இருக்கு. இப்போ இ வந்து இ பாருக்கே போகலாம், போகாம போகலாம். பி வந்து இ பாருக்கு போகுது, டி வந்து இ பாருக்கு போகுது, சி வந்து ஒய்க்கு போகுது, ஏ வந்து எக்ஸுக்கு போகுது. இப்போ இங்க இ பாருக்கு போகக்கூடிய கலெக்ஷன் யார் யாரு? ஏ போகாது, பி போகுது, இதுக்கு பேர் ஆமா, இவனுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெர்னல்னு பேரு. இவனுக்கு பேர் தான் கெர்னல். கே பை அப்படின்னு சொல்லுவோம். பை மேப்பிங் ஃப்ரம் G டு G பார். அப்போ கெர்னல் ஆஃப் பை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது இல்லையா, எக்ஸ் பிலாங்ஸ் டு G சச் தட் பை ஆஃப் எக்ஸ் எல்லாமே எங்க போகணும், இ பாருக்கு போகணும். அப்போ கெர்னல் கேட்டா என்ன எழுதுவீங்க? collection of elements belongs to நிறைய பேர் இதுல என்னெல்லாம் நல்லா படிச்சுங்க, பிஜில கூட என்ன தெரியுமா தப்பு பண்ணாங்க, கெர்னல் கேட்டா இ பாரை பிடிச்சி எழுதி விட்டுரு. இ பார் தான் கெர்னல்னு எழுதிடுறது. இதுல எது கெர்னல் சொல்லுங்க? எக்ஸ். எக்ஸ். இது ஞாபகம் வச்சுக்காங்க. எந்த எக்ஸ் எல்லாம் இ பாருக்கு போகுதோ அவன் தான் யாரு, கெர்னல். அப்ப இந்த எக்ஸ்ன்றது தான் கெர்னல். எக்ஸ் பிலாங்ஸ் டு G. எந்த எக்ஸ் எல்லாம் ஈக்கு போகுதோ, தட் மீன்ஸ் ஐடென்டி எலமெண்ட்டுக்கு போகுதோ அந்த எக்ஸ் பேர் தான் யாரு, கெர்னல். நீங்க இந்த மாதிரி எழுதும் போது இது கரெக்ட், சம்மா கொடுக்கும் போது இப்படிதான் எழுதணும். சரியா? டெஃபினேஷன்னா கே பை ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பார். இதுக்கு என்ன மீனிங், எந்த எக்ஸ் எல்லாம் இ பாருக்கு போகுதோ அந்த எக்ஸ் எல்லாம் இங்க எடுத்து எழுதுறது. அதான் எடுத்து எழுதியிருக்கோம். இதுதான் கெர்னல். இப்போ நம்ம ஒரு கணக்கு பார்த்தோமா? என்ன கணக்கு பார்த்தோம்? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. எதுல இருந்து எதுக்கு போகுது, ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பருக்கு போகுது இல்லையா? இதுல கெர்னல் யார்? 3x 1/3. 0 சரி, என்ன குரூப்? ஆர் கமா பிளஸ் வந்து அடிஷன் பொறுத்து தான் நம்ம சம்மு பார்த்தோம். -3x தான் சார்.
நல்லா சொல்லுங்க கரெக்டா. 0. 0 தான். 0 சார். இப்ப பாருங்க, இதுல என்னென்ன எலமெண்ட், ஆறுல என்னென்ன எலமெண்ட் இருக்கும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முழு நம்பரை மட்டும் எழுதிக்கிறேன். 0 இருக்கும், -1 இருக்கும், -2 இருக்கும், -3 இருக்கும். அது மாதிரி 1 2 3ன்னு இருக்கும். இங்கேயும் அதே தானே இருக்கும், ஏன்னா இட் செல்ஃப் தானே. -1 -2 -3 1 2 3 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சரி, எக்ஸுக்கு 1 கொடுத்தா, -1 கொடுத்தா அது எங்க போகும்? -3. -3. அடுத்து -2 கொடுத்தோம்னா -6. -6. -0 கொடுத்தோம்னா 0. 0 கொடுத்தாதான் சார் 0. 1 கொடுத்தோம்னா 3. 3. 2 கொடுத்தோம்னா 6. அது மாதிரி மாறி மாறி போயிட்டுமா? ஓகேவா? அப்போ இது ஐடென்டி எலமெண்ட்னு கேட்டாங்கன்னா, அப்போ இந்த பை ஆஃப் எக்ஸ் எங்க போனா ஐடென்டி எலமெண்ட்? 0. கெர்னல் போனா 0. இங்க ஐடென்டி எலமெண்ட் எது? 0. 0. நம்ம டெஃபினிஷன் என்னது? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பார் தானே. E bar. இ பார் என்னது? இது வந்து இ. இ பார்ன்றது இந்த 0. அப்ப இ பார்ன்றது யாரு? 0. பை ஆஃப் எக்ஸ்ன்றது யாரு? 3x. அப்ப 3x ஈக்குவல் டு 0. அப்ப x ஈக்குவல் டு 0. அப்ப ஐடென்டி என்னது? சாரி, கெர்னல் என்னது? 0. ஒரே ஒரு 0. எலமெண்ட் தான் மட்டும்தான். என்ன? ஒரே ஒரு எலமெண்ட். யாரு? எந்த எலமெண்ட் மட்டும் வந்திருக்கான் ஐடென்டி? இ. ஒரே ஒரு ஐடென்டி மட்டும் தான் வந்திருக்கான். கெர்னல் வந்து ஐடென்டி மட்டும் தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ அது வந்து ஐசோமார்பிசமா இருக்குமா அந்த மேப்பிங்? பை ஆர் டு ஆர்ன்ற மேப்பிங்ல கெர்னல் இ மட்டும் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசோமார்பிசம் மட்டும் தான் இருக்குமா. சரி, ஐசோமார்பிசம் என்னென்ன இருக்கணும்? Homomorphism. இதை வந்து நம்ம முன்னே பார்த்துட்டு ஹோமோமார்பிசம்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் 1 இருக்கான்னு செக் பண்ணுமா? 1க்கு என்ன டெஃபினேஷனு? இந்த படிச்சிருப்பீங்களே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரும். நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. அப்ப நாம என்ன எடுத்துக்க போறோம்? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் ஒய்னு எடுத்தா வரக்கூடிய ஆன்சர் வந்து வரணும். பை ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 3x. 3x பை ஆஃப் ஒய் equal எவ்வளோ? to 3y. 3y. அப்ப 3 கேன்சல் ஆச்சுன்னா cancel எக்ஸ் பண்ணிட்டேன். ஈக்குவல் டுன்னு வந்துருச்சா? பாரு, இந்த மாதிரி வந்துருச்சா? அப்போ 1 வந்துருச்சா? இப்போ ஆன் டூனா என்ன பண்ணணும்? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு திரும்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இதை பார்த்தே சொல்லிடுங்க. இந்த மாதிரி படம் போட்டுக்காங்க. இப்போ பாருங்க, -1 3க்கு இப்போ 0.1 எங்க மேப் ஆகும்? 0.3 சார். இதுல ஏதாவது மேப் ஆகாத எலமெண்ட் இருக்குமா? நோ சார். 1 -1 -2ல மேப் ஆகலைங்க சார். மேப் ஆகல, அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எப்படி மேப் ஆகல? 1/3 போட்டோம்னா மேப் ஆகும் சார். 1/3 போட்டோம்னா என்ன ஆயிரும்? எக்ஸுக்கு பதிலா 1/3 போட்டோம்னா என்ன ஆயிரும்? 1க்கு மேப் ஆயிருமா? ஏன் 1/3 போன? ரியல் நம்பர்ஸ் தானே. நான் வந்து நான் சொல்லும் போது சொன்ன முழு நம்பரை மட்டும் எழுதிக்கிறேன். இந்த 0ல இருந்து 1க்குள்ள எவ்வளவு நம்பர் இருக்கும்? இன்ஃபைனைட் நம்பர். அப்போ இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். இந்த இன்ஃபைனைட் நம்பர்ஸ் கூட மேப் ஆயிரும். இதுல மேப் ஆகாத எலமெண்ட்டே எதுவுமே இருக்காது. ரைட்டா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லிடலாம்? நம்ம ஆன் டூன்னு சொல்லிடலாம். அப்போ இதுல என்ன இருக்குது? 1 இருக்குது, ஆன் டூ இருக்குது. அப்ப இது என்ன பேரு? ஐசோமார்பிசம். ஐசோமார்பிசம். இது ஆன் டூ இட் செல்ஃபா? எஸ் சார். அப்ப இது என்ன சொல்லலாம்? ஆட்டோமார்பிசமும் சொல்லலாம். சரியா? இதுதான் சார். சொல்லுங்கம்மா. சார், அந்த பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த மெத்தட்ல ஒன்னு போட்டு காமிங்களா சார்? நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். வந்து படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு நான் சொல்லி இல்ல ஒரு 10 சம்மாவது போடுவோம். அது நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே சார். ஆனா அது புரியாத மாதிரியே இருக்கு உங்களுக்கு. படிக்கும் போதுமே எனக்கு இதுலதான் சார் கொஞ்சம் டவுட் வருது. அதுக்காக தான் சார் கேட்டேன். நான் போட்டு காட்டுறேன். அதை கண்டிப்பா போட்டு காட்டுறேன். ஓகே.
இப்போ ஜிபி த குரூப் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துக்குவோம். நம்ம மெட்டிலே ஒரு 22வது சம் ஒரு சம் இருக்கு பாரு, அதான் அந்த சம்மு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஜி அப்படின்றது ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் சொல்லியிருக்காங்க. ஜி பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க புதுசாக. அது வந்து நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னா எதை பொறுத்து குரூப்பாக இருக்கும்? மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப். அப்போ பை மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி பார்னு சொல்லிடுறோம். அப்போ பையா எப்படி எழுதிங்க? அடிஷன் அப்படின்னா ஏ பிளஸ் பி தான் எழுதணும். ஹோமோமார்பிசம் கண்டிஷன். அதெல்லாம் எழுத போறோம். இங்க என்ன எழுத போறோங்க? ஜி பாருக்கு வந்து என்னவா இருக்குது? டாட்டை பொறுத்து இருக்குது. அப்போ அவுட்புட்ல என்ன எழுதுவீங்க? பையா பிஏ ப்ராடக்ட்ல எழுதணும். அதுதான் இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா சரி. தான் ஹோமோமார்பிசம் கண்டிஷன். பையா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பை. இது ஒவ்வொரு சம்முக்கு தகுந்த மாதிரி மாறும். ஜென்ரலாக நம்ம இப்படி எழுதிக்குவோம். ஏபி ஈக்குவல் டு பையா பிஏ பையா பி. இங்கே அடிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஜியில் வந்து அடிஷனாக இருந்தால் அடிஷனை பொறுத்து, ஜி பார்ல மல்டிபிளிகேஷனை பொறுத்து எழுதிக்கணும். சரி, அவன் பையா பிஏ அவன் என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல? ரியல் அடிஷன் சார். இல்ல சாமி, பையா பிஏ என்ன கொடுத்துருக்கான்? 2 பவர் ஏன்னு கொடுத்துருக்கான். ரைட். இப்போ ஏனா 2 பவர் ஏன்னு வெளியில வருது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏ எடுக்கல, ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ வெளியில வரும்போது எப்படி வரும்? என்ன வந்துடும்? 2 பவர் ஏ பிளஸ் பி. பவர்ல யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 பவர் ஏ இன்ட்டு 2 பவர் பின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன எழுதிக்கலாம்? 2 பவர் ஏன்றது யாரு? பையா பி. 2 பவர் பின்றது யாரு? பையா. அப்போ இது ஹோமோமார்பிசமா? சரி, இது ஆன் டு வருமா? 1 வருமான்னு செக் பண்ணுங்க. 1 என்னது? பையா பி ஏ ஈக்குவல் டு பையா பின்னு எடுத்தோம்னா வரக்கூடிய ஆன்சர் ஏ ஈக்குவல் டு பின்னு வரணும். பையா பின்றது யாரு? 2 பவர் ஏ. பையா பின்றது 2 பவர் பி. அப்போ என்ன எழுதிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு பி தானே? இதெல்லாம் தெரியும் தானே? ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாம். ரைட். இது வந்து 1 வந்துருச்சு. ஆன் டூக்கு நீங்கள் அந்த மெத்தட் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன். அதுவே ஆஃப்லைனுக்கு 5 கணக்கு 6 கணக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். அப்போ தான் கிளியர் ஆச்சு அவங்களுக்கு. அதனால நீங்கள் இது ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்காங்க, ஆன் டூனா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ரைட். இப்போ ரியல் நம்பர் தானே. ரியல் நம்பர் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0, -1, -2, -3. இதுக்குள்ளே நிறைய நம்பர் இருக்கும். 0லேருந்து 1க்குள்ளே அது தேவலன்னு விட்டுட்டேன். 1, 2, 3, 4ன்னு கொடுத்துட்டேன். இங்கேயும் அதே ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான். இது வந்து R, ப்ளஸ்ஸு, இது R-0, டாட். அப்போ இதில் என்ன இருக்காது? 0 இருக்காது. 1, -1, -2ன்னு இருக்கும். 1, 2, 3ன்னு இருக்கும். சரி, மேப்பிங் என்னது? 2 பவர் ஏ. சரி, 2 பவர் 0 கொடுத்தா எங்க போகும்? அப்போ 0 எங்க மேப் ஆகுது? 1க்கு மேப் ஆகுது. 1 2 பவர் 1 எங்க போகும்? 2 ஸ்கொயர் 2 பவர் 2. 2 பவர் -1 1/2. 1/2. 2 பவர் -2 அதுவும் இங்கே தான் இருக்கும். -3 எல்லாமே பாசிட்டிவ். இப்போ 2 பவர் மைனஸ் எது கொடுத்தாலும் அது எங்கே தான் போய் மேப் ஆகும்? 0 to 1 தான் மேப் ஆகும். பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் மேப் ஆகும். நெகட்டிவ் சைடு போகுமா? அது போகாது. ஏன்னா 2 பவர் -n எழுதுறோம் அப்படின்னா அதே எழுதிக்கும் 1/2 பவர் n தான் எழுத போகிறோம். ஏன் இப்போ என்னக்கு நீங்கள் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தாலும் சரி நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, அது என்னவோ தான் மாற்றிக்கும், பாசிட்டிவாக தான் மாற்றிக்கும். அப்போ இதில் மேப் ஆகாத ஏதாவது நிற்குமா நிற்காதா? நிக்கும் சார். நெகட்டிவ் இது எலிமெண்ட்ஸ் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா மேப் ஆகும். அப்ப இது ஆன் டூல வருமா வராதா? வராது. நாட் ஆன் டூ. ஏன்னா மேப் ஆகாத எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யாரு? நாட் ஆன் டூ. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களா, நான் எப்பயே சொல்லிடுறேன். ஒரு பையா இது வந்து நார்மலாக இது ஹோமோமார்பிசத்துக்குலாம் போக வேண்டாம். ஜென்ரலாக ஒரு ஆன் டூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஒரு 3x + 1ன்னு ஒரு ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் 2 ரியல் நம்பர்ல இருக்கு. 3x + 1 ஒரு ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் 2 ரியல் நம்பர்ல இருக்கு. இதுக்கு வந்து நீங்க ஆன் டூ கண்டுபிடிக்கணும். என்ன சொன்னேன் நான்? π of x = yன்னு எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னேன். f of x = y. கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன்.
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். நம்ம யூஸ்வலாகவே ஒரு ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதுவோம், ஒய் 3x + 1. இப்போ இதுலேருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூஸ் வேணும். எக்ஸோட வேல்யூஸ் இதை என்னது? இந்த சைடு கொண்டு வந்துடணும் சார். 1 அந்த சைடு கொண்டு வரணும். அப்போ y - 1/3 = x. அப்போ எக்ஸோட ப்ரீ இமேஜ் இதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 5 எஃப் ஆஃப் எக்ஸில் வருது. இந்த y - 1/3 இந்த ஆறுக்குள்ள இருக்குமா? இது என்ன நம்பர்? இது இருக்கும் சார். இது என்ன நம்பர்? ரேஷனல் ஃபார்ம்ல இருக்கு. ரேஷனலாக இருக்கலாம், சில நேரங்களில் இரேஷனலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஆறுக்குள்ள இருக்குன்னு தானே, அப்படி வரணும். அப்போ y - 1/3 பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன் டூல வந்துடும். ரைட்டா? அது மட்டும் போதாது. இப்போ இது எக்ஸோட வேல்யூஸ் தானே y - 1/3. இதுதானே ஃபங்க்ஷன். கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. f y - 1/3 = 3 into y - 1 divided by 3 plus 1. அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சா? இந்த -1 +1 கேன்சல் ஆயிடுச்சா? ஒய்ன்னு வந்துச்சா? வந்துச்சு அந்த ஒய். அப்போ y - 1/3ன்றது யாரு? எக்ஸா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்ததா? இப்படி வரணும். அப்படி வந்தாதான் அது ஆன் தான் ஆன்டுக்கான டெஃபினேஷன், ப்ராப்பர் டெஃபினேஷன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த படம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும், புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. ஆன் டூ மட்டும் கொஞ்சம் புக்கில் பார்த்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. நாளைக்கு கொஞ்சம் நமக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இது இன்னைக்கு எது நடத்தல ஏதாவது டவுட் இருக்கா? ஐ திங்க் நாளைக்கு இந்த குரூப் தியரி முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அது முடிச்ச உடனே கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா ஆஃப்லைன் எழுதிட்டாங்க குரூப் தியரி டெஸ்ட், அவங்களுக்கு ரிங்கே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் ஒன்றும் முடியல. நம்ம நேற்று கிளாஸ் எடுத்து வெள்ளிக்கிழமை கிளாஸ் எடுத்திருந்தா சரியா போயிருக்கு. நேற்று எடுத்துருக்க முடியாது, என்ன பண்ணாலும் வெள்ளிக்கிழமை கிளாஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு முடிச்சிருக்கலாம், முடிச்சிடலாம். பெர்முடேஷன் முடிச்சிட்டு உடனே அது மட்டும் ஒரு ஸ்லிப் டெஸ்ட். அதே போல ரிங் தியரி, ரிங்ல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? அது முடிச்சிட்டோன்னே அது ஒரு டெஸ்ட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சார் சொல்லுங்க சார். கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச்னு எடுக்கலாம்ல சார் ஆன் டூக்கு? அதுதான் கரெக்டு தான். கோடொமைன் ஈக்குவல் அது ஆன் டூ. ஆமா, அதுதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். கோடொமைன் வந்து ரேஞ்சா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் ஆன் டூ. ஓகே சார், அதான் சார். ஜென்ரலா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இதுதான் ஃபங்க்ஷன், இது எக்ஸ், இது ஒய் அப்படின்னா இது டொமைன், இது வந்து கோடொமைன். இது மேப் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே இமேஜ் எழுதுவோம், அதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இமேஜ். அது எதுக்கு சப்செட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு சப்செட்டா இருக்கும். இப்படி இருக்கும். இது வந்து ஜென்ரலா ஃபங்க்ஷன் இது. அதுவே ஆன் டூ அப்படின்னா இந்த எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இமேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஒய்ன்ற ஃபுல்லாக அந்த கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் என்னது, மேப் ஆகாத எந்த எலமெண்ட்டும் இருக்காது. அப்போ கோடொமைன் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சா மாறிக்கும். கோடொமைன்றது ரேஞ்ச் அப்படின்னா அதில் எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருந்தா அதுக்கு பேர் வந்து ரேஞ்ச். ரைட், ஓகே தானே? ஓகே, இது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு. அப்புறம் ரிங்கு முடிச்சுட்டு ரிங்லேருந்து ஈக்குவலிடியன் ரிங் வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது முழுசாக முடிச்சுட்டு ஒரு அப்படியே ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதிடலாம். இது ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டு, இது ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டு, இது ஒரு 1 வீக்கில் முடிச்சோம்னா அந்த வீக் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதிடும். ஏன் ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா அடுத்த வீக் நம்ம வேற யூனிட் நடத்த ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுலேயே ஒரு ஸ்லிப் டெஸ்ட் எழுதிங்கன்னா அந்த யூனிட் படிக்க முடியாமல் போயிடும். அப்போ இது ரெண்டு நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிடுறீங்க. அப்புறம் இது வந்து ஒரு 1 வீக்கில் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல் டெஸ்ட்டு போயிடலாம். சரி, எதனா டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லை எக்ஸிட் ஆகிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை. நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண